வந்து தாண்டா இவன் தான் நம்ம ஆளு என்னமோ பண்ணு தாண்டா இவன் தான் நம்ம Dubai மாப்ளே Dubai மாப்ளே welcome சகோதரர் how are you? ஃபர்ஸ்ட் படம் அதரோட ஃபர்ஸ்ட் படம் சொல்லு. பானா காத்தாடி. பானா காத்தாடி ஓகே. அந்த படத்துல அவன் சாவறதே வந்துட்டு நம்ம பாய்ஸ் படத்துல வர சைட் ட்ராக். அதுல எப்படி இருக்கும் தெரியுமா? வேற லெவல்ல இருக்கும். வேற லெவல் இருக்கும். ஆனா ஸ்கிரிப்ட் வந்துட்டு பாய்ஸ் படத்துல சைட் ட்ராக் சாவற மாதிரி இருக்கும். அதுல அந்த பானா காத்தாடி படத்துல இன்னொன்னு நடக்கும் தெரியுமா? இந்த பிரசன்னா ரவுடியானதை பார்த்துட்டு இன்னொருத்தன் ஃப்ரெண்ட்ஸுக்காக ரவுடி ஆகணும்னு சொல்லி பண்ணிட்டு இருப்பான் பாத்தியா? இல்ல அந்த படம் நான் பாத்து கிடையாதுடா. அந்த படத்துல ஆத்தாங்கிற வார்த்தை கூட கேட்டா வச்சிருக்கீங்களா? டிவில போடுவாங்கடா, நல்லா இருக்கும். அது ஒர்த் வாட்சிங் கிடையாது. அது அந்த அதுல நல்லா இருக்கிறது என்னன்னா அது அதுல ஒரு கருணாஸ் காமெடிக்கு ஒரு ட்ராக் இருக்கும், ஆர்க் இருக்கும். கடைசியா ஏப்பா நீ திருடணும்னா நான் இங்கேயே வச்சிருக்கேன் அப்படி அது ஃபீல் குட்டா முடியும். அவர் ஆட்டோ வாங்கி கடைசியா அந்த மாதிரி தானே முடியும். ஆமா, அது அது நல்லா இருக்கும். அவ்வளவுதான். மெயின் கேரக்டருக்கு ஆர்க் எழுதுறானா காமெடி ட்ராக்கு ஆர்க் எழுதிக்கிட்டு இவரெல்லாம் பாத்தீங்களா? அவர் அப்பா சாவறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் படத்துலயே நடிச்சிருவார், கூட கேமியா வந்திருப்போம் இந்த படத்துல. முரளி கேமியா வருவார் அந்த படத்துல. ஆமா, இந்த படத்துல வந்து என்னன்னா அந்த இதயம் படத்துல டாக்டரா படிச்சிட்டு இருப்பாருல்ல. ஆமா, இன்னமும் டாக்டரா படிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி. காமெடி ட்ராக்கா தெரியல. இவனுங்க படம் 2010 வந்திருக்கு. இப்போ அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு சீன் வச்சு எடுத்துருக்கானுங்க. அந்த படத்துல ரோபோ ஷூட்டிங் போயிட்டு இருக்கு பக்கத்துல அப்படின்பானுங்க. ஐயோ இன்னும் உண்மையாவா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது எனக்கு ஆனா வந்துட்டு இல்ல, இவன் பரதேசி படம் நடிக்கிற வரைக்குமே இவன் வந்து முரளியோட பையனே தெரியாது. அவர் செத்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். இல்ல இல்ல அவரு அதான் இந்த படம் முடிஞ்சவன் இறந்தாரு, அப்பயே எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தா. எப்படி? இது அப்படிதான். எனக்கு ரொம்ப லேட்டா தான் தெரிஞ்சிச்சு. முப்பொழுது முன் கற்பனைகள் பாத்திருக்கியா? முப்பொழுது முன் கற்பனைகள் பாத்திருக்கேன். அது நல்லா இருக்கும். அது சாங்ஸும் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும் அந்த படம். பரதேசி பார்த்தது இல்ல. பரதேசி ஓகே, பாலா படம் மாதிரி தான் இருக்கும். பாலா தான்டா படம். வேணா ஒரு இதுல ஒரு சீன் நல்லா இருக்கும்டா, ஃபர்ஸ்ட்ல வரும். இவன் சாப்பிடறதுக்கு உட்காந்துருப்பான்டா, வேணும்னே வந்துட்டு இவனுக்கு சாப்பாடே வைக்காம மத்த பந்தியெல்லாம் சாப்பாடு வச்சுட்டு இருப்பான்டா. ரொம்ப இன்னசென்டா இருப்பான். அது பார்க்கும் போதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். நேஷனல் அவார்டு வாங்கிட்டாங்க. அப்புறம் என்ன நேஷனல் அவார்டா இவனா? இந்த படத்துக்கு கொடுத்துருப்பானுங்கல்ல. உண்மையிலேயே வாங்கிட்டானு நினைச்சேன். வாங்கிருப்பான்டா. இரும்பு குதிரை பண்ணாரு. இரும்பு குதிரை பத்தி பேசலாம். இரும்பு குதிரையில என்ன நடக்கும்? ஆரம்பத்துல வந்துட்டு ஒரு லவ் பண்ணுவாங்கடா. இவன் ஏதோ ஒரு வண்டியே ஏதோ இது பண்ணி இல்ல அப்படி வராது. இவன் வந்துட்டு பைக்னா இவனுக்கு ஒரு டிராமா இருக்கு. ஏன்னா இவங்க அப்பா கூட போய் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஒரு டிராமா இருக்கு. கரெக்டா? ஆமா ஆமா. அப்பனா என்ன பண்ணுவான்? ஏதோ ஒரு வண்டி வச்சிருக்கிறத பார்த்து அவங்க அம்மா பயப்படுவாங்க தானே? ஆமா, அது வந்து உள்ளே நிறுத்தி வச்சிருப்பான். என்னன்னா இப்ப பைக்னா டிராமா இருக்குன்னா நம்ம டான்லியோட பைக் அது விடுறா, அது ட்விஸ்டா. அதெல்லாம் ட்விஸ்ட போட்டு உடைக்கிற வசதியிலேயே. அது என்னன்னா எனக்கு ஒரு பைக் டிராமா இருக்கு. பைக் டிராமா இருந்தா வேற வேலை பண்ணலாம். அதெல்லாம் பண்ண மாட்டான். டெலிவரி பாய் வேலை பார்ப்பான், ஸ்லோவா ஓட்டுவான். ஆமா, பிரியாமணி வீட்டுக்கு டெலிவரிக்கு போவான். இந்த படத்துலயும் ஜெகன் தான்டா காமெடியன். ஜெகன், லட்சுமி ராய் காமெடியன், 2 பேருமே காமெடியன் இந்த படத்துல. அப்புறம் போவான். அப்புறம் வந்துட்டு அவளை பீஸா டெலிவரி பண்ணி அவளை கரெக்ட் பண்ணிடுவான். அப்புறம் அவ வந்துட்டு பைக்ல போனோம்னா அவருக்கு பிடிக்கும்பா. இவன் பைக்லாம் இல்ல, இந்த பைக் தான், இந்த பைக் வெளியே எடுத்துட்டு வந்தா அவனுக்கு தெரிஞ்சிடும். டாங்லிக்கு ட்ராக்கர் வச்சிருப்பான். வீட்டுக்குள்ள நிறுத்தினா அந்த ட்ராக்கர் ஒர்க் ஆகாது, வெளியே எடுத்தா ட்ராக்கர் ஒர்க் ஆகும். அது தெரியாதுடா. இது நான் சீனா வச்சுக்கிட்டு எப்படி வெளியே வந்தோம்னு உனக்கு தெரியுதுன்னா தெரியாது. ஆமா, திடீர்னு அவனுங்க எல்லாம் வந்துருவானுங்க தானே. லாங் டிரைவ் போகணும்னு கேப்பா. லாங் டிரைவ் ஓட்டுவான். ஓட்டு நினைச்சு வந்து அடிச்சு போட்டு வண்டி போட்டு எடுத்துட்டு போயிருவானுங்க. வண்டி எடுத்துட்டு போறது ஞாபகம் இருக்கு எனக்கு. பிரியானந்தையும் தூக்கிட்டு போயிருவானுங்க, இலவச இணைப்பு அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் பிளாஷ்பேக் சொல்லுவாங்க. இவளோட தம்பி வந்துட்டு கீழே உட்காந்து லொல்லு சாப்பாடு சிரிப்பாங்கல்ல இந்த படத்துக்கு. அந்த மாதிரி
அந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருப்போம். இந்த டாங்லியோட கதையெல்லாம் ஒரு காரி மூஞ்ச கதை மாதிரி வந்து இங்க சொல்லிட்டு இருக்காரு. ஏஞ்சி போட இந்த படம் டாங்லியோட வச்சுதான். டாங்லியோட தம்பி வந்துட்டு இவன் கூட ரேஸுக்கு வந்து வண்டி இழந்துருவான். அவன் கணக்குப்படி பார்த்தா இவன் கரெக்டா தான் வண்டி வாங்கிருப்பான். ஆனா டாங்லி அதை ஒத்துக்காம அந்த வண்டி வாங்கணும்னு இன்னொரு கூப்பிடுவான். டாங்லிய வந்துட்டு அவரு இன்னும் இந்த படம் முடியல. இந்த படம் வந்துட்டு இல்ல, இந்த மாதிரி ஒரு பிளாஷ்பேக் ஓபன் பண்ணும்போது தியேட்டர்ல இருந்து பாதி பேர் ஏஞ்சி வந்திருப்பாங்க. டாங்கிலி கூட ரேஸ் வச்சு பிரியாமணி ஜெயிக்கிற அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை. அதுல எப்படியோ ஜெயிச்சிருவாரு, பிரியாமணி அடைஞ்சிருவாங்க. அவரு அவ்வளவுதான். டாங்கிலி அண்ணியோட கரியரும் கொஞ்சம் நேம்டு ரோல்ஸா பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் தெரியாது. உனக்கு என்னடா நேம்ஸ் இருக்கு, என் நேம்ஸ் வந்துட்டு ஏழாம் அறிவா, அதோட கிளியர் பண்ணிடுவோம் அப்படின்னு அதை கிளியர் பண்ணி அவனை ஸ்பை கிட்ஸ் படத்துக்கு அனுப்பிச்சு விட்டானுங்க, ஹாலிவுட்டுக்கு. நீ ஹாலிவுட்லயே தெரியும் அப்படி, நீ அதுக்குதான் லைக் அப்படி அனுப்பிச்சுட்டாங்க. அவ்வளவுதான், அவன் அதுக்குதான் லைக் ஆயிட்டான். அது இவர் பாரு, படத்துக்கு ஒருத்தர் இதுக்கு மேல அனுப்புவாரு. அடுத்த படத்துல யார் அனுப்புவாரு? அடுத்த படத்துல யாரு? லால அப்புறம் அனுப்பிச்சு விட்டாருல, நீ லைக் இருக்குதா போ அப்படி. அப்புறம் வந்துட்டு சண்டை கோழிட்டோலதான் அவரு கம்பேக் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். அது ஒரு அந்த கம்பேக் கொடுக்கறதுக்கு அவன் மூடிட்டு அப்படியே இருக்கலாம். நம்ம கர்ணன் தான் கம்பேக். ஓகே, அது பரவாயில்ல. அவன் நீங்க இருக்குதான் லைக் இப்போ அப்படின்னு அந்த படத்துல ஒரு சீரியஸான பில்லர் ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க. பேசலாம். சண்டி சண்டி வீரன் படம் இல்ல, அது ஒரு கேன படம். அரசனுக்கு அது பரவாயில்ல. சரி, நிறைய பேர் பாத்துக்க மாட்டாங்க. அதர்வா படமே நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் 5 படத்துல வருதாரு. ஆமா, ஃபர்ஸ்ட் 5 படம் அப்படி நடிச்சு கிழிச்சு 4 படம் நடிச்சு கிழிச்ச மாதிரி இவன் 5வது படம் ப்ரொடியூஸ் பண்ண. அவனுக்கு இந்த படம் இல்ல 60 லட்சத்துக்கு கொடுத்துட்டான்டா, நீ போய் இந்த காரைக்கால் பக்கத்துல ஒரு சின்ன கிராமம் இருக்கு, அங்க போய் எடுத்துட்டு வந்துரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அது உண்மையிலே அப்படிதான் எடுத்திருக்கோம் அப்படின்னு சர்க்கனம். நான் இவன்ட்ட சொல்லி மியூசிக் டைரக்டர் சொல்லி அலுங்கலையும் போட்டு கொடுத்துறேன், எல்லா சீன்லயும் அலுங்கலையும் கொடுக்குறேன். அந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே பேட்டர்னே இல்ல. ஒரு ஃபர்ஸ்ட் இது, அதாவது அந்த களம் இருக்கும்ல, கதையோட பிளாட்டு. அந்த படம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த படத்துக்கு ஒரு பிளாட் இருக்கும். அந்த பிளாட்டோட அந்த கதைப்படி நகரும். அப்புறம் ஹீரோ ஹீரோயின் மீட்டப்பு, அப்புறம் அந்த மாண்டேஜ் சாங்கு அது வரும். அப்புறம் அவங்க கரெக்டா அது மாதிரிலாம் போவோம்ல. இந்த படத்துக்கு அப்படிலாம் கிடையாது. கதை ஃபர்ஸ்ட் படம் ஆரம்பிக்கும், கதை ஓடும். அப்புறம் வந்துட்டு அலுங்குறேன் கொடுக்குறேன், மறுபடியும் கதை அலுங்குறேன் கொடுக்குறேன், கதை அலுங்குறேன் கொடுக்குறேன், மறுபடியும் கதை அலுங்குறேன். இதேதான் அந்த ஒரே ஸ்கிரீன் பிளே பேட்டர்ன். இல்ல அதுல கதைங்கிறது வந்து அளவுதான் இருக்கும். மத்ததெல்லாம் அலுங்குறேன் குலுங்குறேன் அப்படின்னு வந்துகிட்டே இருக்கு. இது நடுவுல இல்ல அலுங்குறேன் கொடுக்குறேன் கொடுக்குறேன் அப்படின்ட்டு அந்த ஹீரோவும் அந்த பக்கத்து வீட்டுக்காரியும் வந்துட்டு காசிப் பேசிட்டு தெரிவாங்கல்ல, எனக்கு எப்படி குழந்தை பிறந்துச்சு, இதெல்லாம் உட்காந்து ஸ்கிரீன் பிளே எழுதிட்டு இருந்தான். அது ஒரு சீன் தான். சீனா அது 2-3 இடத்துல வரும். 2-3 இடத்துலயா? ஏன்டா ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவன் வந்துட்டு எங்க அப்பா ஏன் நல்ல வேலைப்பா, எங்க அப்பானே படிப்பு விட்டு நிறுத்திட்டான், எனக்கே படிப்பு வரல. அந்த சீன்லயும் வரும். அதுக்கப்புறம் இங்க வரும், பம்பு செட்டு வரும். பம்பு செட்டு வரும். அடுத்து வந்துட்டு லைவ் பாக்க போயிருக்காங்க. அவன் எல்லாம் வரி வேற பண்ணுவான். அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் இதை குடிக்கிறதே பாக்கலாமா. அப்ப அவனோட ஆக்சுவல் பிளான் என்னவா இருந்திருக்கும்? பிளான் தான் நீ ரேப்பு தான். அதுக்கு முன்னாடியே ஒரு சீன் ஜஸ்டிஃபை பண்ணிருப்பாரு. ஏன்டி உன்னை தூக்கி வைக்க கிராமத்துல இதெல்லாம் சகஜம் தானே அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பான். ஓப்பனா பப்ளிக்ல அது ஒரு முட்டு சந்தா, அது என்னன்னு தெரியாது. அது ஒரு ஒரு இந்த மாதிரியான ஒரு பாதை, அதுல ஒரு ஒத்தையடி பாதை. அது ஒரு எண்ட் வந்துட்டு ஒரு மோட்டார் ரூம் இருக்கும், கிணத்துக்கு இருக்கு மோட்டார் ரூம். கிணத்துக்கு இருக்க மோட்டார் ரூம்ல இருந்துட்டு பாப்பானுங்களா நீங்க கூட தெரியாம அவங்க போய் குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவன் உள்ள ஆள் இருக்கிறதும் தெரியாது, அவன் கிளம்பி போவான், அப்பவும் அவங்களுக்கு தெரியாது. அதுவே ஒத்தையடி பாதை, அங்க போற வர்றது கூட தெரியாதமா அவங்களுக்கு. அது இல்லாம அது ரெகுலரா வந்துட்டு கைலானந்தி குளிக்கிற பிளேஸ் அது. ஏன்னா அந்த படத்தோட ஸ்டார்டிங்லயே வந்துட்டு ஒரு சீன் அங்கதான் குளிச்சுட்டு வருவாங்க. அப்ப வேற ராந்து வாங்கினியா அப்படிமாங்க. ராந்து வாங்கினியா அப்படின்னு. ராந்துனா என்னன்னா சுத்தடி. நீங்க அப்படியே பேசுங்க. ஆனா இந்த சர்க்குணம் வந்து நல்லதா இருக்குதா. விமலை வச்சு 2 நல்ல படம் எடுத்திருக்காரு. களவாணி, வாகை சுடவா. 3 நல்ல படம் கிடையாதா? வாகை சுடவா இதோட களவாணி 2 அவசரம் பண்ணாரு. களவாணி 2 இல்ல, அது 2ஓட சரி. தனுஷ் வச்சு நையாண்டின்னு ஒண்ணு பண்ணாரு, அது பாத்துறீங்களா?
நையாண்டி எல்லாம் பார்க்க முடியாது. நையாண்டி கையாண்டின்னு நையாண்டிலாம் இல்ல. அவன் இல்ல, அவனுக்கு காமெடினால இந்த காமெடி தான் போல. முழுகாம இருக்கிறது, கல்யாணத்துக்கு முன்னாடி மேட்ரு பண்றது, இல்ல கல்யாணமே ஆகாம மேட்ருக்காக இயங்குறது, இந்த மாதிரி தான் கதை எழுதுவான் போல. அவனுக்கு ஹியூமர்னாலே இதுக்கு மேட்ரு தான். விவேக் கிட்ட கதை காசு கொடுத்து கதை எழுத சொன்னா ஃபர்ஸ்ட் நல்ல காமெடியே எழுதிட்டு சரி சரி சார் நல்லா இருக்கு இந்த ஸ்கிரிப்ட், இதே மாதிரி நீங்க டெவலப் பண்ணி வைங்க அப்புறம் இருந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு கிளம்புனதுக்கு அப்புறம் விவேக் உட்காந்து ஃபுல்லா 6 காமெடி எழுதிட்டு இருப்பாருல படம் ஃபுல்லா. சொல்றீங்க பழைய நடிகர் பத்மபூஷன் அந்த விவேக். அவர் எப்படி நீ அவர்கிட்ட இல்ல, நீ ஒரு டைரக்டர், நீ வந்து ஒரு 2000s இருக்க, நீ வந்து ஒரு நார்மல் பட்ஜெட் படம் எடுத்துட்டு இருக்க, நீ போய் அவர்கிட்ட கதை இது நீங்களே எழுதிருங்க சார், நம்ம எதுக்கு வேணாம் அவன்கிட்ட கொடுத்து நீங்களே எழுதுங்க, நீங்க தான் பெரிய ஆர்டிஸ்ட், அந்த மாதிரி நிறைய முற்போக்கு இதெல்லாம் பண்ணீங்களா சார், நீங்களே எழுதிருங்க அப்படின்னு படம் வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் ஒரு காமெடி எழுதுவார், நல்லா இருக்கும். சரி ஓகே சார் டைம் ஆச்சு, நீங்க பேலன்ஸ் எழுதிருக்கேன் நான் வந்து பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு போயிருவேன். உன் செகண்டரி டைரக்டர்கிட்ட கொடுத்து நீ எல்லாத்தையும் ஷூட் பண்ணிட்டு வந்துருவா இந்த சீன்லாம் இப்ப விவேக் வச்சு அப்படின்னு, இந்த நான்-ஸ்டிக் சீன்லாம் இருக்குல்ல ட்ராக் காமெடி, அதெல்லாம் எடுத்துட்டு வந்து ஓட்டி பாத்தீங்கன்னா ஃபுல்லா 6 காமெடியா இருக்கும் படம் ஃபுல்லா. அந்த லட்சணத்துல தான் வந்துட்டு இவன் கதை எழுதிட்டு இருக்கான். படத்துலயும் பண்ண மாட்டேன், சில படங்கள் அப்படி இப்படி வரும். சில படம் நீ மொரட்டுக்காலை படம் எடுத்து பாரு, அந்த படத்துல இல்ல நீ காமெடியே பார்க்க முடியாது. மொரட்டுக்காலைனா சுந்தர் நடிச்ச மொரட்டுக்காலை தெரியுது. அது சில படங்கள்ல நான் சொல்றேன்ல, ஆக்சுவலா படத்தோட கதையாவே போயிடலாம். கதையா சொல்றேன். படம் எடுத்தோம்னா போஸ் வெங்கட் அவர் குடும்பத்தோட, அவரு அவர் ஒய்ஃப் ஒரு பையன் 3 பேரும் வந்துட்டு மாட்டு வண்டியில ஊருக்குள்ளார வருவாங்க. அந்த மாதிரி இல்லாம பழைய இப்ப நீங்க சொன்ன விவேக் படத்துல எல்லாம் பழைய படத்துல பாத்தீங்கன்னா ஊர்ல கலவரம்னு சொல்லி இப்படிதான் கும்பலா ஒரு கேங், ஒரு ரேண்டம் கேங் வந்துட்டு இந்த எண்டு டு அந்த எண்டு ஓடுவானுங்க, எதுக்கு ஓடுறானுங்கன்னு தெரியாது, கேட்ட ஊர் கலவரம் அந்த மாதிரி ஓடுவாங்க. டக்குன்னு போஸ் எங்கிட்ட வந்துட்டு இல்ல என்னமோ சொல்லிட்டு வராரு, அதுக்கு ஒரு டைமிங்கோ ஸ்பேஸோ இருக்காது, அவன் என்னமோ சொல்லிட்டு ஓடுவான். எல்லாரும் இந்த ஒரு ஊருக்காரங்க இன்னொரு ஊருக்காரங்களை போயிட்டு அடிச்சு உடைக்கிறது கலவரம் மாதிரி ஒரு சீக்வன்ஸ் நடக்கும். அதுல போஸ்வெங்கன் சண்டை போட்டு செத்தா கூட பரவாயில்ல, நார்மலா போய் உளுந்து அடி வாங்கி செத்துருவாரு. அவன் வந்து இதையதான் எல்லா படத்துலயும் பண்றான். இதேதான் வந்துட்டு இல்ல அந்த இது வல்லவனுக்கு புல்லு மயந்த படத்துல இதே மாதிரிதான் சாவான். அப்புறம் இன்னும் ஏதோ ஒரு படத்துல இந்த மாதிரிதான் பண்ணுவான். அந்த அப்பனுக்கு வீரமான அப்பன்னா இவனை நினைச்சுக்கிறான்னு என்னன்னு தெரியல. போஸ் வெங்கட் யாருன்னு எப்படி சொல்றது? போஸ் வெங்கட் நடிச்ச படம் ஏதாவது தெரியுமா? போஸ் வெங்கட்னு சர்ச் பண்ணி பாத்துக்கங்கடா அப்படின்ற வேண்டியதுதான், அவ்வளவுதான். போஸ் வெங்கட் அவ்வளவுதான், அவனுக்குள்ள அவன் இவ்வளவுலாம் இது போட முடியாது. விஜய் பத்தி அது இதுன்னு பேசுவான் அப்படிங்கலாம். அவர் வந்துட்டு படத்துல புறா நானூறு அப்படின்னு ஒரு டைலாக் பேசுவாரு. அவருதான் போஸ் வெங்கட். அவர் இருந்துட்டு இந்த மாதிரி பண்ணுவாரு, கவன் படத்துல வருவாரு சொட்டையா. அவரு செத்துருவாரு. ஆக்சுவலா ஒரு ரீசனே கிடையாது, இந்த டயலாக் பேசிட்டு இருப்பான். நம்ம ஊருக்காரன் மாதிரி அவனுக்கு தண்ணிக்காக என்னென்ன பண்றானுங்க பாரு. அந்த டயலாக் 2 டைம் ரீவைண்ட் பண்ணாதான் கேட்கும், இல்லன்னா ஒழுங்கா கேட்காது. சொல்லிட்டு ஓடுவான்டா. அந்த ஊர்ல இல்ல, அந்த ஊர்ல நடுவுலயே வரும் ஒருத்த வந்து பேசுவான், ஒரு ரேண்டம் ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்து பேசுவான், ஏன்டா தண்ணிக்குன்னா அந்த ஊருக்கு ஏன்டா அடிச்சுக்கிறீங்க அப்படின்னு பேசுனதுக்கு அந்த ஊரே சேர்ந்து அவனை அடிச்சு கொள்ளும். அந்த ஊரு இப்ப அதாவது 2015லயே அந்த ஊர் வந்துட்டு ஃபுல் பிற்போக்கா இருக்கு. அப்ப 1990s எப்படி இருக்கும் அந்த ஊரு? அவன் இதுல மட்டும் ப்ரோக்ரஸிவான ஆளுங்கிற மாதிரி இறங்கி ஓடுவான். அவன் ஒய்ஃப் பையன் சொல்லப்பா போடே நின்றா அமிச்சா அப்படின்னு கேட்க அப்படியே வேட்டியை தூக்கி கட்டிக்கிட்டு விமல் போன் வந்தோடனே இறங்கி ஓடிடுவான். மாடு இது வயக்காட்டுக்குள்ள போகும்ல, அந்த சீன் தான் அது. அந்த மாதிரி இருந்தா கூட பரவாயில்ல. இந்த படத்துல ஓடுவார்லடா, சுப்பிரமணியபுரம் படத்துல அந்த பைஃபுக்கு தெரியாம வந்து ஓடுவான்ல அவன் சேத்துல விழுந்தடிச்சு, அந்த மாதிரி பின்னாடி இப்ப நீ அந்த இடத்துல நீ நானு மட்டும் தான் இருக்கும். பேசுனா நீ ஏன்ட்ட மட்டும் தான் பேச முடியும். நீ பாட்டு உனக்குள்ள பேசிட்டு இறங்கி ஓடுனீன்னா பைத்தியார பிள்ளை அடிக்க மாட்டாங்க. அவன் ஒப்பீனியனே கேட்க மாட்டான்டா. அவன் ஒப்பீனியன் சொல்லிடுவான், அவன் தண்ணிக்கு வேணும், இவனுங்களை மாதிரி தான் அவனுங்களுக்கு தாக எடுக்கும், இவனுங்களை சும்மா ஊரே ஓடுது, இவன் என்ன பண்ணுவான் போயிட்டு ஓடி போய் செத்துட்டான். கொன்னாங்க, எதுக்கு கொன்னாங்க, இந்த ஊருக்காரங்க கொண்டாங்க, அந்த ஊருக்காரங்க எதுவுமே தெரியாது. சண்டை கூட போட மாட்டான். எதிரில வர ஒருத்தன் குத்தி கொண்டுடும், அவ்வளவுதான் போடுறது. நெக்ஸ்ட் இப்ப என்கிட்ட வந்து நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன், இது வந்துட்டு சரியில்லடா, அவனுக்கு இப்படி பண்றானுங்க, எல்லாரும் சேர்ந்து இப்படி அக்கிரம் பண்றானுங்க அப்படி அடுத்து ஏதோ சொல்ல வரதுக்குள்ள டக்குனு வேட்டி தூக்கிட்டு ஓட்டினா எப்படி இருக்கும்? மாட்டு நீ வாட்ட ஓட்டிக்கிடி அப்படின்னு கிளம்பிடுவான்டா அவன் பாட்டுக்கு. அவன் பையனை வேற இறக்கி விட்டுருவான். அவன் பையனை காப்பாத்துறதுக்கு எதுக்கு சொல்லவும் மாட்டான், அப்படி செத்துருவான். நம்மளால இது அவ்வளவுதான். கடன் பிரச்சனை அதிகமா இருந்திருக்கு எனக்கு அவனுக்கு.
இந்த மாதிரி செத்தா ஊரு கௌரவத்துல செத்தான் அப்படின்னு பேர் வந்திருக்கு வேணான்னு தெரியல. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இப்ப ஊருக்கு வந்துருவான், வந்துட்டு அழுகிற கொடுக்குற பண்ணிட்டு இருப்பான். ஆமா வந்தோடனே அவனுக்கு இருக்கிற வேலை வந்து அவளை எப்படியாவது ஏதாவது பண்ணணும், அவளை எப்படியாவது எதிர்பார்க்கணும். அவ 12th படிச்சுக்கிட்டு இருப்பா. இவனுக்கு இவன் மாதிரி நீ இப்ப விசா பர்மிட் ஒர்க் பர்மிட்ல போறாங்கிற, ஒர்க் பர்மிட்ல போனா மினிமம் 2 years பெர்மிட் தான் இருக்கும் மினிமம். அதான் எக்ஸ்ட்ராவா இருந்து அடி மொட்டை அடிச்சு அடி கொடுத்துதான் அனுப்புவாங்க. ஹீரோட ஐடலான அவங்க அப்பாவே வந்துட்டு இறந்துட்டாரு. அவனுக்குள்ளேயே ஒரு இம்பாக்ட கொடுத்துருக்கணும். அவன் இல்ல, அவன் எங்கேயோ போய் சூத்தடி ஆயிட்டு இருப்பான். லிட்டரலி சூத்தடி ஆகிருப்பான். சத்தியமா நீங்க வந்துட்டு சத்தியப்படி சொல்லுங்க, நான் பார்த்தேன். ஜஸ்டிஃபை பண்றாரு சர்குணம். இத என்ன ஜஸ்டிஃபை பண்றாரு? இந்த மாதிரி போலி பாஸ்போர்ட்ல போங்க சூத்தடி வாங்கிட்டு வாங்க அப்படின்ப்பா. அது நடக்கிற விஷயத்த அவர் காமிக்கிறாரு. அதுதான் வந்துட்டு ஆக்சுவலா அது வந்து அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுவாங்க போல அந்த ஊர் சைடு. அதான் அவனுங்க ஜாலியா இருப்பானுங்க, ஜெயிலுக்குள்ள பல்லாங்குழி ஜாலியா ஆடிட்டு இருப்பானுங்க. அது ரியலிசம் காட்டுறாரு பாத்தீங்களா? அது ஓகே, அது ரியலிசம் ஓகே. ஆனா அதர்வோட மண்டை தான் கொஞ்சம் ஏலியன் மாதிரி இருந்துச்சு. விஎஃப்எக்ஸ்ல ஒரு மாதிரி மண்டையா இருந்துச்சு. தேவையில்லாம அதுக்கு ஒரு சீன். இதெல்லாம் கதைக்கு அவன் போய் அங்க போய் பேக் சைடு வாங்கினதெல்லாம் கதைக்கு எங்கேயுமே தேவை கிடையாது. அப்படி ஒண்ணு பண்ணா அப்படின்னு வாயில சொல்லிருக்கலாம். ஏன்னா முக்கியமான விஷயம் என்னன்னா அவங்க அப்பா செத்தது, அதுக்கு டைம் கொடுக்கல. அதுக்கு ஒரு சீக்வன்ஸ் வைக்கல. இந்த மாதிரி ஏதோ ஒரு இது அதுக்கெல்லாம் சீக்வன்ஸ் வச்சு நீ பண்ணியிருந்தா அது வந்துட்டு ஒரு இது போஸ் குடும்பத்தோட மாட்டு வண்டியில வந்துட்டு இருக்க மாதிரி தான் கதை ஆரம்பிக்கும். ரேண்டமா எங்கேயோ போயிட்டு வந்துட்டு அவன் ஒய்ஃப் கிட்ட பேசுற மாதிரியோ அவன் பையன்கிட்ட பேசுற மாதிரி கூட ஒரு நல்ல சீன் இல்ல. ஆனா இல்ல, இதுதான் அவருக்கு மெயின் கான்ஃபிளிக்ட். என்ன சொல்லுவான், நான் இதுக்கு நானும் அங்க போய் மாட்டேன், போய் ரேண்டமா ஒரு சென்னையில போய் மேன்ஷன்ல தங்கிட்டு காசு இருக்கு பாரு உனக்கு எல்லாத்துக்கும், மேன்ஷன்ல தங்கிட்டு முடிய வளர்த்திட்டு ஊருக்கு போவேன் கெத்தா அப்படிமா. காசு இருக்குடா, காசு தான் நான் சொல்றேன். அவன் வச்சிருக்கான் 4 லட்சம் 5 லட்சம் வச்சிருப்பான். சரி இருக்கா, ஓகே. அவன்கிட்ட காசு அமௌண்ட் அவ்வளவு பெரிய அமௌண்ட்லாம் இல்ல. அவன் இருக்க ஊர்ல ஒரு சின்னதா ஒரு பிசினஸ் வச்சு ஒரு டே பை டே அவனோட லைஃபோட இத போக்கிக்கிற மாதிரி ஒரு காசு வச்சிருக்கான். அவ்வளவுதான். அவன் தான் வந்துட்டு லால் பொண்ணு லால் சொத்தெல்லாம் ஆட்டைய பொண்ணுன்னு முடிவு பண்ணிட்டான்ல. தானே சரி ஓகே. இப்ப வந்துட்டு வந்தவனே ஒரு கேவலமான சாங்குக்கு டான்ஸ் ஆடிட்டு வருவான். லைன் பை லைனாலாம் போவானா, மீன் மேட்டர் மட்டும் பேச இல்ல அப்படியே வந்துடலாம். டான்ஸ் ஆடிட்டு போவானா, போனவனா வந்து பார்த்தா அடுத்த சீன் அழுகிறேன் கொடுக்குறேன். அது ஒரு ஸ்ட்ரெச். ஏன் போன் வாங்கி கொடுத்தானே தெரியாது. இவன் கிராமத்துல 12வது படிக்கிற பொண்ணுக்கு எதுக்கு அவன் கான்செப்ட் படி பார்த்தா எதுக்கு போன் வாங்கி கொடுத்தான்னு தெரியாது. அவ வந்துட்டு இவன் அந்த பையன் சேட் பண்றான்னா அவளை தூக்கி போட்டு மிதி குணத்துக்கு வந்து எப்பவுமே வந்து ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்க லவ் அவங்க வந்து அவங்க வயசை விட ஒரு 10 வயசு அதிகமா இருக்கணும் லவ் பண்ற மாதிரிதான் வைப்பான். களவாணிலேயே அதான் வரும். அண்டர் 18 இருந்தாலே அவனுக்கு பிடிக்கும். இது இந்த சீனை விட்டுட்டீங்க, லால் போயிட்டு டிசி கொடு அப்படின்னு சொல்லி அதுல அவன் வந்து பேசுறான்ல, எந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல எந்த பையன் வந்து அப்படி அவன்ல அவன் எதுக்கு இங்கிலீஷ் ஸ்கூல் அது ஏதோ ஸ்கூல் அவன் வந்து ஹாய் வாட்ஸ்அப் டியூட் அவனால இது ஜூனியர் என்டிஆர் அந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ல போயிட்டு தன்னோட ஸ்லாங்க மாத்தி பேசுவான். இதுக்கு ஆஸ்கார் போயிட்டு பேசிட்டு இருப்பான். வாட்ஸ் வாஸ் தி மேட்டர், ஐ லைக் ஹிம் அப்படினு இருப்பான். அந்த மாதிரி இருப்பான். அவுட் ஆஃப் நோர் இது ஏன்டா அப்படி எல்லாம் பண்ற சர்குணம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்ப வந்துட்டு இவன் வரலாம், நம்ம ஆல் ஸ்டார் அதர்வா கிட்ட வரலாம். அதர்வா வந்துட்டு நம்ம அழுங்குறேன் கொடுங்க. இப்ப எங்க இருக்கோம் நம்ம? அவன் வந்து லால் டிசி வாங்க போவான். டிசி கொடு அப்படிமா பிரின்சிபல். புளுத்தி ஸ்கூல்ல போயிட்டு புளுத்தி அது எந்த ஸ்கூலுமே அது பண்ணாது. அதுவும் அது என்ன ஸ்கூல்னு தெரியல, கவர்மெண்ட் ஸ்கூலா பிரைவேட் ஸ்கூலான்னு தெரியல. பிரைவேட் ஸ்கூல்னு தான் நினைக்கிறேன். பிரைவேட் ஸ்கூல் தான். இவன் எப்படி கவர்மெண்ட்ல படிக்க வைப்பான்? சரி, அது ஒரு சீனு. அப்புறம் வந்துட்டு டிசி கொடுங்க அப்படின்னு கேட்பான். டிசி சார் நல்லா படிக்கிற பையன். கண்டிப்பா இல்ல, நான் சொல்றேன் பிரைவேட் கவர்மெண்ட் ஸ்கூல் கூட ஒரு இதுன்னு வச்சுப்போம். ஆனா பிரைவேட் ஸ்கூல்ல கண்டிப்பா இவனை விட பெரிய ஆளுங்க தான் அந்த ஸ்கூலுக்கு சேர்மனா இருப்பாங்க. பிரின்சிபல்கிட்ட போய் இப்படிலாம் பேச முடியாது. இல்ல அவன் அப்படியே அவன் பெரிய பிரின்சிபலா இருந்தான்னு வச்சுக்கோ, இவன் பெரிய பிரின்சிபலோட பெரிய ஆளா இருந்தான்னு வச்சுக்கோ, அவன் வந்துட்டு இவனுக்கு தான் சப்போர்ட்டா பேசுவானுங்க. இவன் லாலுக்கு தான் சப்போர்ட்டா பேசுவானுங்க. எந்த ஸ்கூல்லயுமே இல்ல
சார் இந்த காலத்துல பசங்க எல்லாம் நார்மல்னே பேச மாட்டானுங்க. அதுவும் அந்த கிராமத்துல இது எப்படி நார்மல்? அது 2015 இது அது நார்மல் இருக்கும். எப்படி நார்மல் இருக்கும்? ஏன்னா தண்ணியே தர மாட்டானுங்க இவனுக்கு, பொண்ணுங்க பசங்க பேச விடுவானுங்களே. இல்ல இல்ல அதான் கேக்குறேன். 2015 அவ்வளவு நார்மல் ஒன்னும் ஆகலையே, நார்மலைஸ் ஆகல. அதுவும் ஒரு இது மாதிரியான அது நம்ம 10th படிச்ச டைம். அதெல்லாம் நார்மலே கிடையாது அந்த டைம்ல. அது இப்ப இருக்கிற அளவுக்கு கூட அங்க அப்பெல்லாம் இது இருக்காது. கொஞ்சம் முன்ன பின்னதான் அதெல்லாம் நீட்றப்பா. அது ஒரு லவ் சீனு. கதையே ஆக்சுவல் கதை என்னன்னா, கதைய மேலோட்டமா என்னன்னா, லால் வந்து ஒரு ஊர்க்காரன். அவன் ஊர்ல அவன் வந்து மில் வச்சிருக்கான். அவன் கொஞ்சம் வசதியான ஆளு. அவன் கூடவே ஒரு பிரசிடென்ட் ஒருத்தன் இருப்பான், அவங்க ஊர் பிரசிடென்ட். அவன் கொஞ்சம் அவனும் இவனும் ஃப்ரெண்ட்ஸுங்கிற மாதிரி. இந்த ஊர்க்காரங்க இன்னொரு ஊர் இருக்கும் பக்கத்துல, அது ஒரு சின்ன ஊர், இந்த ஊரை விட ஒரு சின்ன ஊரு. இல்ல வயல்வாடி. அந்த ஊர்ல வந்துட்டு என்னன்னா, இந்த ஊர்ல இருக்க ஒரு குளத்துல இருந்து தான் தண்ணி போகும். ஆனா இந்த குளத்துக்கு டெண்டர் விடுவாங்க. டெண்டர் விட்டா இந்த ஊர்க்காரங்க தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். லால் ஊர்க்காரங்க, லால் தான் ரெகுலரா டெண்டர் எடுத்துட்டு இருப்போம். டெண்டர் எடுத்து அந்த குளத்துல வந்துட்டு இந்த அந்த வயல்வாடிக்காரங்க தண்ணி எடுக்கூடாதுன்ட்டு மீனை வளர்க்கறது அது இதுன்னு பண்ணி அதை நாஸ்தி பண்ணிட்டு இருப்பான். அதனால அந்த ஊர்ல வந்து தண்ணி இல்லாம நிறைய பேரு செத்துக்கிட்டு இருப்பாங்க. தண்ணி கிளீனா இல்லாம இல்ல நிறைய பேருக்கு இதாகும். ஒரு கல்யாணம் பொண்ணு எடுத்துக்க மாட்டாங்க இந்த ஊர்ல இருந்து. கேட்டா உங்க தண்ணி, உங்க ஊரு உப்பு தண்ணி ஊரு, உங்க ஊர்லாம் பொண்ணு எடுக்க மாட்டோம் அப்படி இப்படிமானுங்க. இவ்வளவு டீட்டெயிலா சொன்னது அந்த கதையோட போக்குல ஆமா ரேண்டம் ஈவெண்ட் மாதிரிதான் இருக்குமே தவிர அது கதையோட நீட்டா அவன் அதுக்கான சீன்ஸ் அதுக்கு ஏத்த மாதிரிலாம் வைக்க மாட்டான். அவன் மெயின் கான்ஃபிளிக்ட் என்னன்னா, அதர்வா லவ் பண்றது வந்து ஒரு கட்டத்துல இவனுக்கு தெரிஞ்சிடும், லாலுக்கு. அவன் வந்து கையலானந்தியோட அந்த போன் ஒளிச்சிருக்கிறத கண்டுபிடிச்சிருவான். அதை எடுத்து பாத்துருவான், வீடியோ கால்ல மாட்டிப்பாங்க. ஐயோ அது ரொம்ப ரேண்டமா இருக்கும். அது ரொம்ப அசிங்கமா இருக்கும். லால் வந்து அவனை ஒரு இடத்துக்கு வர சொல்லிட்டு அப்புறம் என்ன திரும்பி போ பார்க்காம என் பொண்ணு விட்டும் திரும்பி. இல்ல அதே சீன்ல ஒரு லவ் ட்ராக் வச்சிருந்திருப்பாங்க ஸ்டார்டிங். அடங்குறேன் கொடுங்குறேனோட ஆர்ஜின்ஸ்லயே வந்துட்டு அந்த அதுலதான் ஆரம்பிக்கும். வந்துட்டு அவ அது வந்துட்டு வீடியோ கால்ல என்னன்னு தெரியாம பேசிக்கிட்டு இருந்திருப்பா அவ்வளவு நேரம். அவ பேசிட்டு இல்ல ரேண்டமா வெக்க வேற போட்டுக்கிட்டு இருப்பாங்க கையில கேமரா. அப்புறம் முன்னாடி பார்த்தா அதர்வா பாத்துருவோம். அதை அந்த கேமரா இல்ல, அது அந்த ஒரு வீடியோ காலுக்கு தான் அந்த போனோட சார்ஜ் தாங்கும் அந்த டைம்ல. இல்ல எனக்கு அது என்னன்னா 2015 ஸ்கைப் வீடியோ கால் இருந்துச்சு, ஓகே. பட் நெட் இருந்தா தானே ஸ்கைப்ல வீடியோ கால் பண்ண முடியும். நெட் இருந்துச்சு கூட வச்சுக்க, அது எவ்வளவு நேரம் பேட்டரி தாங்குது. கிரிக்கெட் மேட்ச் ரெக்கார்ட் பண்றானுங்க அதுல வச்சுக்கிட்டு. அது வேற போன் இது வேற போன். இவனுங்க யூஸ் பண்றது சாம்சங். அது எதுக்கு நான் கூட ஓகே இவன் வந்து இவனை கூட்டு போறான், அது இந்த பசங்க ரெக்கார்ட் பண்றாங்க, சரி இது வந்து ஏதாவது ஆதாரம் மாதிரி யூஸ் ஆகும், அதர்வா இவனை அடிச்சு போட்டுருவான், ஏதாவது நடக்கும்னு நினைச்சேன். ஒண்ணுமே நடக்கல. அதெல்லாம் எதுக்கு ஒரு சீன் அப்படி எடுத்தானே தெரியல. அந்த பசங்க சும்மா விளையாண்டுருந்தாலே பரவாயில்ல, போன்ல ரெக்கார்ட் போட்டிருக்கேன் அது இதுன்னு. சும்மா இதெல்லாம் ரேண்டமா நடந்துகிட்டு இருக்கு. இது நடுவுல இவனுக்கு இதுல அவன் வந்து டீடைலிங் பண்றது பூராமே வந்து அன்வான்ட் நான்சென்ஸ்க்கு தான் படத்துல. அவன் கதைக்கு எந்த டீடைலிங்குமே பண்ணிருக்க மாட்டான். அவன் கதையோட மெயின் அவன் ஃப்ரெண்டு துபாயில இருந்து வந்திருப்பான். கதைய வந்து காமெடி ட்ராக்காவும், காமெடி ட்ராக்க சீரியஸ் ஆகும், ரொமான்டிக் ட்ராக்க சீரியஸ் ஆகும் தான் அவன் படமா எடுத்துட்டு இருந்தான். அவன் ஃப்ரெண்டு வந்து எங்க இருந்தோ வந்திருப்பான்டா, ஃபாரின்ல இருந்து வந்திருப்பான். இவன் மூலமா தான் அங்க போய் வேலைக்கே போனேன் அப்படின்னு பேசிக்கும் போது இல்ல, அவங்க வந்துட்டு அவன் தண்ணி குடுங்க அப்படிங்கும் போது தண்ணி குடிக்கும் போது இல்ல அந்த தண்ணி வந்து இந்த சீன்ல சொல்லுவான். அவன் ஒவ்வொரு தாட்டியும் இல்ல அந்த வீட்டுல இருக்கவங்களோட கஷ்டத்தை என்ன சொன்னாலும் இல்ல, அவங்களும் இல்ல அவங்க கஷ்டத்தை மட்டும் தான் சொல்லுவாங்க. ஒரு நாள் இவனும் ஏதோ டாபிக்க மாத்தி மாத்தி பேசுவான், எது சொன்னாலும் எது வேண்டாம் சொல்லுவாங்க மாதிரி அவனுக்கு அப்படிதான் பேசுவானுங்க. இல்ல இவனுக்குள்ள அந்த ஊரு பெருமை இருக்குல்ல, இவனுக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கானுங்களா அப்படின்னு போட்டு வாங்குறான்டா அவன். கொடுங்க அப்படி தண்ணி குடிக்கிறேன் கொடுங்க, நானும் இல்ல இது நமக்குள்ள என்ன அப்படின்னு குடிப்பான். குடிச்சாலும் உப்பா இருக்கும். பரவாயில்லமா நல்ல வேலை இவனுக்கு இன்னும் இந்த தண்ணி தான் குடிக்கிறானுங்க அப்படின்னு மனசோட நினைச்சுப்பான். சாப்பாடு வேணாப்பா மஞ்சளா இருக்கும், உப்பு தண்ணியில சமைச்சது அப்படின்பானுங்க. எல்லாம் கேட்டு சந்தோஷமா போவான். அவன் எல்லாம் அந்த படத்துல கான்ஃபிளிக்ட் ஆரம்பிக்கிறதுல இருந்து எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான். இப்ப போயிட்டு வீட்டுல போய் பேசுவானா, இத பத்தி ஒரு நாள் ஃபுல்லா யோசிச்ச மாதிரி ஏதோ சீன் எல்லாம் எதுவுமே கிடையாது. அடுத்து வந்து ஊருக்கு அந்த மறுபடியும் அந்த ஃபர்ஸ்ட் லீஸ் வந்து 2 லட்சம் வரைக்கும் எடுக்க ட்ரை பண்ண ஏலத்துல முடியல. நீங்க வந்து உடனே பேசுனீங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஏலத்துக்கு முன்னாடியே சொல்லுவானுங்கடா 2 வருஷத்துக்கு தான், இதுக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு தான் ஏலம் இருந்திருக்காது. ஓகேவா, 2 வருஷம் கழிச்சு இப்பதான் அந்த ஏஐ மறுபடியும் ஏலத்துக்கு வருதுமானுங்க.
நிலத்தை ஏலம் எடுக்க போறதுக்கு பைக்கு கொடுத்த அட்வான்ஸ் தூக்கிட்டு போவான். பைக்குக்கு எவ்வளவு 1 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருப்பானா? அவன் 4 லட்சம் 4 வரைக்கும் லட்ச கேட்பான்டா. ரூபாய்க்கு 4 4 லட்சம் லட்சம் வரைக்கும் கேட்பான். 8 லட்சமோ 10 லட்சமோ கேட்டு முடிச்சிருவான். 4,100,000 வருவான். ம். இது இவன் கேட்பான்ல, நம்ம ஆர்கே சுரேஷ் கேட்பான்ல, 4,07,500 அப்படிமான்ல, அந்த மாதிரி பேரம் பேசிட்டு 4,100,000 அப்படி. அந்த இல்ல அந்த பேரத்துல உட்காந்துருந்தா நானே லால் மாதிரி தான் டென்ஷன் இருந்திருப்பேன். ஆண்டா கேனம் நான் சொல்றதுக்குலாம் எக்ஸ்ட்ரா 100 ரூபா போட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. 50,000 100 2 லட்சமா 4 லட்சம் போவான். எல்லாத்துக்கும் 100 ரூபா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்க போவான். இவ்வளவு டீப்பாலாம் இதுல போகாதடா. கடைசி அப்புறம் 4,50,000 100 ரூபா தான் வந்துட்டு இருக்கும். அவன் 8 லட்ச ரூபா கேட்பான். காசு இல்லாம கோவத்துல வந்துருவான். வந்தவன் மூடிக்கிட்டு இருக்கணும் தானே. என்ன பண்ணுவான், அந்த அவன் இவனுங்க இருக்கானுங்களா, அந்த அந்த உப்பு தண்ணி ஊர் இருக்குல்ல, அந்த ஊருக்காரனுக்கு போன் பண்ணிடுவான். போனை போட்டு, டேய் மச்சான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன், யார்ட்டையும் சொல்லாத, நான் வந்துட்டு இவ்வளவு பண்றேன், எங்க ஊர்ல ஏலம் எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க, நீ இந்த சான்ஸை யூஸ் பண்ணிட்டு நீங்க வந்து கேளுங்க அப்படின்ட்டு ஏதோ ஐடியா கொடுத்துட்டு போயிடுவான். அதானே கொடுப்பான். ஆமா, நீங்க வந்து பேசுங்க, அவங்க சொன்ன ரேட்டை விட நான் கொஞ்சம் சேர்த்தியே நாங்க ஏதோ பண்ணி தரோம் முன்ன பின்ன சொன்னீங்கன்னா எங்களுக்கு தண்ணி எடுக்கிறதுக்கு பர்மிஷன் மட்டும் கொடுங்க அப்படிமா. அவங்க வந்துட்டு இல்ல வந்து இவனுங்களும் இல்ல வேற ஊருக்கு வந்திருக்கோன்னு கொஞ்சம் அதெல்லாம் பேசுவானுங்க. இவனுங்களும் திமுறா பேசுவானுங்க. அவனுங்க வந்துட்டு பிடிச்சி அடிச்சு செருப்பா அடிச்சு அனுப்பி விட்டுருவானுங்க. சும்மா பேச மாட்டானுங்க. அந்த முண்டாசுப்பட்டி காமெடியா வருவான்ல, இந்த இந்த ஏதோ ஒரு மாதிரி சாமியார் கேரக்டர், அவனை ஊர் தலைவர்னு காமிக்கும் போது தெரியும் இவன் கண்டிப்பா இங்க வந்து அப்படின்னு. அது அப்பயே தெரியும் காமெடி ஊர் அது அப்படின்னு. அவனுங்க ஃபர்ஸ்ட் கேட்கும் போது கரெக்டா தான் கேட்பானுங்க, ஐயா நாங்க வந்துட்டு இவங்க கிட்ட பேச வந்திருக்கோம் அப்படிமானுங்க. லாலே வந்து அது என்னோட, ஏன்னா அப்பயே வந்துட்டு ஏலம் முடிஞ்சிடும். ஏலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேச வருவானுங்க பேச்சுவார்த்தைக்கு. இந்த அதர்வா பைத்தியக்காரனே முடிஞ்ச ஏலத்துக்கு பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுவான். முன்னாடியே சொல்றது இல்ல, முன்னாடியே கொஞ்சம் அமௌண்ட் ரெடி பண்ண, நான் ஏலம் எடுத்து அப்படிலாம் பேசி வச்சுக்கலாம் பண்றல, நான் ஏலம் எடுத்து உங்களுக்கு கொடுத்துட்றேன் நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு ஒரு அமௌண்ட் ரெடி பண்ணுங்க ஊர்லாம் சேர்ந்தனா கூட அவனுங்க எல்லாம். அதெல்லாம் எப்பவுமே இந்த படம் ஃபுல்லாமே இல்ல சோலோவா தான் முடிவு எடுப்பான். அது அவனுக்கு தான் பேக் ஃபயர் ஆகும். அவனுக்கும் அந்த உப்பு தண்ணி ஊருக்கு தான் பேக் ஃபயர் ஆகும். இப்ப நீ யோசிப்பாரு, இந்த மாதிரி இந்த முடிவு எடுத்துட்டான், அந்த ஊரே காப்பாத்தலாம் முடிவு எடுத்துட்டேன், இவன்ட்ட ஒரு 4,100,000 இருக்கு. இப்ப அது ஊர்க்காரன்ட்ட போய் சொல்லி இந்த மாதிரி நான் இந்த பிளான்ல இருக்கேன், நீங்களும் உங்களால முடிஞ்சதை பினான்ஸ் பண்ணுங்க, நம்ம போட்டு வாங்கிடுவோம். ஃபர்ஸ்ட் அவனுக்கு ஒரு 10 to 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் தர முடியும். ஏன்னா அது ஒரு பெரிய கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய ஊர் தான் அது. ஓரளவுக்கு ஒரு 500 குடும்பம் இருக்குன்னு அட்லீஸ்ட் அவனுக்கு லோன் அமௌண்ட் ஏதாவது ட்ரை பண்ணி ஒரு 10 லட்சத்துக்கு ரெடி பண்ணலாம். ஏன் இல்ல அது ஏன்னா அந்த இடத்துல மீன் மட்டும் தான் பிடிக்கிறானுங்க, அதெல்லாம் அவனுக்கு அவ்வளவு ப்ராஃபிட்டும் கிடையாது. போட்டு எடுத்துடலாம். ரெகுலர் தண்ணி மாதிரி கூட ஒரு இது பண்ணலாம். இல்ல லாலுக்கு அதனால வந்து ப்ராஃபிட் கிடையாது. அதனால அவனுக்கு வந்து பிரிவில் அந்த கௌரவம் மட்டும்தான். இவனுங்களுக்கு அதனால பேசிக் நீடே அந்த ஏரியா வச்சுதான் இருக்குங்கும் போது ஏதாவது ஒண்ணு பண்ணி டிஸ்கஸ் பண்ணி அதை பண்ணலான்ட்டு இல்ல, ஏன் நானே போய் பண்றேன்னு பண்ணிட்டு ஏலம் முடிச்சதுக்கு அப்புறம் இவனுங்களை கூப்பிடுவான். அவனுக்கு வந்துட்டு இல்ல பேசுவானுங்க, ஐயா பிரசிடென்ட், ஐயா நான் எங்க ஊர் பிரசிடென்ட், நான் வந்துட்டு கேட்கிறேன் உங்ககிட்ட, எங்களுக்கு அந்த தண்ணி அத்தியாவசியம் அப்படிங்கும் போது அவனுங்க நல்லா தர முடியாது அப்படின்னு அந்த இவன் பேசுவான். அந்த ஊரு லாலோட ஊரோட பிரசிடென்ட் பேசுவான். இப்ப இவனுங்க 5 பேர் தான் அந்த ஊருக்கு போயிருக்கானுங்க, உப்பு தண்ணிக்காரனுங்க. லால் ஊர் தான் அங்க ஃபுல்லாமே இருக்கு. கான்ஃபிளிக்ட் நடக்கிறது லாலோட ஊர்ல தான். போனவனுங்க மூடிட்டு வராம எப்படி தண்ணி எடுக்கிறீங்கன்னு பாத்துறேன்னு வாய் விடுவானுங்க இவனுங்க உப்பு தண்ணிக்காரனுங்க. உடனே ஜாலியா எல்லாரும் சேர்ந்து போட்டு குபுரு கட்சி காய்ச்சிடுவாங்க. அப்படியே மனசோடஞ்சு போய் வருவாங்க. அப்பயும் அவன் ஃப்ரெண்டு அதர்வாவை பாத்துட்டு வருவான், நல்லா நான் நிம்மதியா மதியம் சோறு சிந்தவனை வந்துட்டு கூட்டு வந்து செருப்பால் அடி வாங்கி வைக்கிறல அப்படின்னு பாத்துட்டு கார்ல ஏறுவான். அதுக்கப்புறம் என்ன, கார்ல ஏறும்போது இல்ல வந்துட்டு ரொம்ப நல்லா பண்ணிட்டீங்க ஐயா, ரொம்ப ஆனா இதெல்லாம் நீங்க ஒரு நாள் உங்களுக்கு வரும் அப்படின்னோடனே, ஒரு நாள் இதுக்கெல்லாம் நீங்க பாப்பீங்க அப்படின்னோடனே ஊருக்காரர் வந்துட்டு ஒரு நாள் இல்லையா இன்னைக்கே பாக்குறேன் செருப்பை கழட்டி சப்பு சப்புன்னு வேற அடிச்சு அடுப்போம். அதான் இதெல்லாம் பார்க்க சீரியஸா இல்ல, ஸ்பூஃப் மாதிரி தான் இருக்கு. அதர்வாவோட பிளான் 1 இதெல்லாம் ஃபர்ஸ்ட் பிளான் இது. ஆனா இவனுங்கெல்லாம் வந்து பேசிட்டு போடுறானுங்களே அப்படின்னு லால் போய் கான்ல வீட்டுக்கு போயிருப்பான். வீட்டுக்கு போய் பார்த்தா ஆமா வீட்டுக்கு போயிருப்ப டிவிக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கு, வீரம் சாங்ஸ் கேட்கலாம் அப்படின்ட்டு டிவியை போட்டிருப்பான். டிவியை போட்டா எல்லாம் ட்ருன்னு ஏதோ ஒரு வைப்ரேட் ஆயிருக்கும்.
என்னது ஏன்டி உன் போன் தான் எல்லாம் பார்த்து டிவி கிட்ட போய் அந்த டிக்ஷனரி ஏதோ ஒன்று எடுத்து பார்த்தா அதுல மட்டும் அந்த டிவி பக்கத்துல கொண்டு போகும்போது மட்டும் வைப்ரேட் ஆகும். அத லால் கண்டுபிடிச்சிட்டு ஓபன் பண்ணி பார்த்தா ஐபோன் இருக்கும் உள்ள. அவனும் வீடியோ கால் தான் பண்ணியிருப்பான் அந்த அதர்வா பைத்தியக்காரன். எல்லா நேரமும் ஒரு வீடியோ கால் தான். வீடியோ கால் தான், நார்மல் காலே கிடையாது. ஆல்ரெடி இதுல ஒரு கால் லவ் ட்ராக் ஒண்ணு வச்சா இப்ப அதுலயே சீரியஸ் ட்ராக் வீடியோ கால் அட்டன் பண்ணல கையுங்களவுமா அதர்வா மாட்டுவான் லால்ட்ட. அப்புறம் ஏதோ ஒரு அது ஏதோ ஊர் எல்லைக்கு வாடா அப்படின்னு இருக்கும். அங்க வந்து என்ன சொல்லுவோம், திரும்பி போ அப்படிமா, நெல்லு அப்படிமா, போ என் பொண்ணு லைஃப் எல்லாத்தையும் விட்டுட்டு என் பொண்ணை விட்டுட்டு திரும்பி போயிடு அப்படிமா, முடியாது அப்படிமா. அப்புறம் வந்துட்டு இப்ப இந்த ஊருக்காரனுங்க வந்து லாலுக்கு ஸ்பாட் வச்சிருவானுங்க, இவனை போட்டு தள்ளிட்டு ஜெயிலுக்கு போகலாம், நீங்க வந்துட்டு நம்ம அடுத்த ஜெனரேஷனாவது தண்ணி நல்ல தண்ணி குடிக்கட்டும் அப்படிமா. அதாவது இவனுக்கு லாரி ஏத்தி கொண்டுடலாம், லாலும் அந்த ஊர் பிரசிடென்ட் ஒன்னா வருவாங்க. இல்ல இப்ப இந்த இந்த ஃபேமிலி ப்ராப்ளம் வராட்டினா லால் வீட்டுல தான் வந்திருப்பான். வந்துட்டு அந்த பிரசிடென்ட்டுக்கு போன் பண்ணி மிரட்டாம ஸ்ட்ரெயிட்டா லாரி எடுத்துட்டு போய் அவனை மோதிடலான்னு அவன் பிளான் பண்ணிட்டு லாலுக்கு சொல்லிடுவான். அவனுக்கு லால் வந்து அதுக்குள்ளதான் இருக்கான்னு நினைச்சிட்டு இருப்பான், அவன் கார்ல இருக்கான்னு நினைச்சிட்டு தான் போடுவான். லால் இல்ல பதறும் ஒண்ணு இங்க யாரு. அவன் என்ன சொல்லுவான், ஏண்டா தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்காம பண்றீங்களடா, இப்போ முன்னாடி வரேன் பாடுறா அப்படின்னு லால் முழிப்பான் அவன் இருக்க இடத்துல இருந்து. எங்கடா இருக்க அப்படி சைட்ல லால சுத்தி ஒரு 10-15 பேர் இருப்பாங்க, இருந்தும் பயப்படுவான் அவன். அந்த பிரசிடென்ட் வண்டியில ஏத்தி அவனுங்களை பாலத்திலேயே தொங்க விட்டு போயிருவானுங்க. லாரி ஏற்றி கார் ஆக்சிடென்ட் ஆயிரும், ஆக்சிடென்ட் ஆகி அந்த பாலத்துல தொங்கிட்டு இருக்கும். அதோட அவ்வளவுதான். இப்ப வந்து பிரசிடென்ட்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவன் ஹாஸ்பிட்டல்ல தூக்கிட்டு போறான்னு இந்த இவன் லால் ஊருக்காரன் முன்னாடி நீங்க சொன்ன சீன் வரும், எதுக்கு சண்டை போடணும்னு வந்து கேட்பான், போட்டு அவனை போட்டு ஊரே பிடிக்கும். அப்ப வந்துட்டு லால் வந்து அந்த ஊருக்காரனுங்களோட இவன் மேல காண்டாயிருவான், அதர்வா மேல. இவனை இன்னைக்கு இந்த ஊரோட கான்ஃபிளிக்ட் வச்சு இவனை இன்னைக்கே கொண்டுறணும் அப்படிமா. இதுக்கு நடுவுல இந்த பிளான் லால் போட்டுட்டு இருக்கும் போது இவன் அழுங்கிற பண்ணிட்டு இருப்பான் அந்த ஹீரோயின் கூட அதர்வா. அதான் அப்ப வேற சாங் அழுங்குறங்குழுங்குறான் தான் எனக்கு தெரியும். அழுங்குறங்குழுங்குறான் படம் ஃபுல்லாமே அழுங்குறங்குழுங்குறேன். அங்க அழுங்குறங்குழுங்குற பண்ணிட்டு இருப்பான். அப்ப வந்து ஹீரோயின் பிளான் சி போடுவாங்க. நான் பிளான் சி போடுவோம் காலையில. இல்ல நீ உன்னோட டிசி ஆதார் கார்டு ரேஷன் கார்டு எல்லாத்தையும் எடுத்து வந்துட்டு ஊரை விட்டு ஊர் ஓடிடலாம் அப்படின்னு பிளான் போட்டிருப்பான். கையல் கூட ரெண்டாவது இது வந்து பிளான் சி. பிளான் சி இது அவன் எக்ஸிக்யூட் பண்ண மாட்டான். இவன் எதுக்கு சொல்றான்னு தெரியாது. இல்ல எதுக்கு சொல்றானா, லால் வந்துட்டு அந்த பொண்ணை வந்து சொந்தக்கார வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம் பிளான் பண்ணிருப்பான். அதனால அவன் சொந்தக்கார வீட்டுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி நம்ம ஊரை விட்டு ஓடிடலாம், எங்க அம்மாவை தனியா விட்டுட்டு அப்படின்னு பிளான் போட்டிருப்பான். அப்புறமேட்டு மெயின் மேட்ரு தான் அடுத்தது வந்துட்டு அவனுங்க எல்லாம் வந்துட்டு இந்த ஊருக்கு போய் அவனுங்க எல்லாரையும் கலவரத்தை ஃபர்ஸ்ட் படத்தோட ஸ்டார்டிங் அந்த மாதிரியே கலவரம் பண்ண போவானுங்க. டக்குன்னு உள்ள பூந்து இல்ல கேவலமா நடிப்பான் அதர்வா. அவனுங்க நரிக்குறவர்களுக்கு போன் பண்ணேன் துப்பாக்கி வாங்கிட்டு போலான்னு, அவங்க எல்லா துப்பாக்கியும் அந்த ஊருக்காரங்க வாங்கிட்டாங்க அப்படின்னு உடனே இல்ல என்னடா அவனுங்க கிட்ட துப்பாக்கி, நான் நாட்டு வெடி ரெடி பண்றேன்னு வெடியை ரெடி பண்ணுங்க. வெடியை ரெடி பண்ணிடுவான் அவனுங்க. அங்க வரதுக்கு முன்னாடி தூக்கி போடுறதுக்கு வெடியை ரெடி பண்ணு இல்ல முடிப்பான் அதர்வா. ஐயோ இந்த பிளானும் சொதப்புதே அப்படின்னு. இது பிளான் அருவா கம்போட போயிருந்தா பரவாயில்ல. அடுத்து வெடிகுண்டு இந்த கிராமத்துல என்னடா பகை அப்படின்னு ஒரு வாய் உப்பு தண்ணி கொடுத்ததுக்கு இந்த அக்கிரமம் பண்றியாடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்து திருப்பி இத வந்து அவனோட ஃபெயில் ஆன பிளான் டி. ஃபர்ஸ்ட் பிளான் வந்துட்டு என்ன போட்டான், ஏலம் எடுக்கிற பிளான். ஏலம் எடுக்கிறதுல அந்த ஊரை செருப்படி வாங்க வச்சான். ரெண்டாவது வந்துட்டு என்னது, ரெண்டாவது வந்து இது அந்த ஊர் மாட்டிக்கிட்டு லால அந்த கார்ல வராம பண்ணது. கார்ல அது யாருக்குமே தெரிஞ்சிருக்காது, நார்மல் ஆக்சிடென்டா முடிஞ்சிருக்கும். திருப்பி இந்த ஊருக்காரங்க தான் ஆக்சிடென்ட் பண்ணாங்கன்னு மாட்டி விட்டான். இப்ப அது மூணாவது வந்துட்டு இவ கூட கையில் ஆனது கூட ஓடி போலான்னு பிளான் பண்ணி அந்த பிளானையும் எதுவும் பண்ணாம கேன்சல் பண்ணது. இப்ப நாலாவது பிளான் வந்து கம்பும் கத்தியும் எடுத்துட்டு போனவனுங்களும் வெடிகுண்டு சேர்த்து எடுத்துட்டு போக வச்சது. ஒரு பக்கம் இந்த லால் செட் பண்ண ஒரு கேங் இருக்கும், அவனுங்க மட்டும் இவனை தனியா எங்கேயாவது பார்த்தா போட்டு தள்ளி அந்த ஊர்ல கலவரத்துல இவனை போய் அந்த ஊர்ல அவன் டெட் பாடியை போட்டு வந்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருப்பானுங்க. அப்ப நடுவுல ஒரு ரோட்ல அதர்வா
எங்க எங்க தேடி கிடைக்க மாட்டான். ஏன்னா வந்துட்டு என்ன பண்ணுவான்னா, கரண்ட் கம்பி அந்த ஊருக்கு போற வழியில இருக்க தண்ணியில கரண்ட் கம்பிய அறுத்து போட்டுடலாம் அப்படின்ட்டு போவோம். அப்ப வந்துட்டு வழியில இவனுங்க பாத்துருவானுங்க. அப்ப அதர ஒரு முழிப்பார் ஒரு மாதிரி எக்ஸ்பிரஷன் அவனுங்களா எல்லாரையும் அவனுமேட்டு அவனுங்கிட்ட இவன் மாட்டிக்கிட்டு ஒரு ஃபைட் வராங்க. அது நல்லாவும் இருக்காது. அதுக்கப்புறம் செகண்ட் ஒன் நைட்ல நடக்கிற கதை தான். செகண்டா ஆமா ஒன் நைட்டு கைதி அப்பவே எடுத்துட்டாரு 2000 அப்பவே கைதி எடுத்தாரு. அப்ப என்ன ஆகும், அந்த தண்ணியில கரண்ட் கம்பியை கட் பண்ணி போட்டுருவான். போட்டுட்டு அப்போ ஒரு ஒரு இது கிரியேட் பண்ணுவாரு சர்குணம் அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஒரு டென்ஷன் கிரியேட் பண்ணுவாரு. தண்ணிக்குள்ளார அதர்வா கைதை கட் பண்ணி போட்டுருவான். ஒரு பக்கம் என்னன்னா கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னு அந்த இல்ல இத பிளான் ஃபெயில்டு பிளான்ல சேர்த்த முடியாது. ஆனா இது ஒரு ஃபிளைண்ட் பிளான். நான் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிடுவான், டேய் நான் இதை அறுத்து போட்டுறேன், நீ டிரான்ஸ்ஃபர் ஆஃப் பண்ணு, நான் ஒயர் அறுத்து தண்ணிக்குள்ள போட்டுறேன், எவனுமே அந்த ஆத்த தாண்டி ஊருக்குள்ள போக கூடாது அப்படின்னு சொல்லி போட்டிருப்பான். சரி ஊருக்காரங்க வந்து கரண்ட் ஆஃப் ஆனோன்னு கரெக்டா ஃபியூஸ சரி பண்றதுக்கு அங்க வந்துருவானுங்க. தண்ணிக்குள்ள இருப்பான். ஏன் கட் பண்ணி போட்டு இந்தாண்ட வழியாவே வந்தா என்ன, அந்தாண்ட தான் போய் வரணுமா? தண்ணிக்குள்ள ஒயர் போட்டாச்சுல, ஒயர் ஆஃப்ல வேற இருக்கு, இப்ப என்ன வேணா பண்ணலாம். அதுக்கு தண்ணிக்குள்ள போய் நடங்க. அவன் ஒரு டென்ஷன் இருக்கு, ஜஸ்ட் மிஸ்ல அதர்வா தப்பிச்சிருவான். தப்பிச்சுட்டு அப்புறம் ஓடுவான் டெம்பிள் ரன். அதுக்கப்புறம் இவனை வந்துட்டு அவன் ஆளுங்க துரத்துவானுங்க, ஓடுவான், அடிப்பான், துரத்துவானுங்க, ஓடுவான், அழுங்குறேன் கொழுங்க, ஓடுவான், துரத்துவானுங்க, அழுங்குறேன் கொழுங்க, அந்த மாதிரி போயிட்டு இருக்கும். கடைசியா அவன் கட் பண்ணி போட்ட இதுலயே போயிட்டு இவனே காலை வச்சு கம்பு அடிச்சு விழுந்துடும். அப்புறம் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல டேய் நீங்க ஓடுங்கடா, எல்லாருமே சேர்ந்து மொத்தமா போய் அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே 300 ஸ்பாட் மாதிரி இறங்கி ஓட ஆரம்பிப்பானுங்க. ஐயோ இந்த எல்லாருக்கு முன்னாடியும் போய் தண்ணிக்குள்ள காலை வச்சு விழுந்து. இப்ப இவன் பிளான் படி பார்த்தா இதுவும் ஃபெயில். பிளான் இ இது ஃபெயில்டு. எல்லாரும் இல்ல, எல்லாரும் ஒரு இதுல டென்ஷன் ஆகி இவன் தான் கட் பண்ணி போட்டிருக்கான்னு கண்டுபிடிச்சிருவாங்க அதையும். ஏன்னா அவன் எடுத்துட்டு போன கம்ப கட் பண்ணிட்டு அங்கேயே போட்டு வந்துடும். அங்கேயே போட்டது மட்டும் இல்லாம அவனுக்குன்னு ஒரு சிம்பிள் வச்சு அந்த கைத்தி அந்த துண்டையும் வேற அதுல கட்டி வச்சிருப்பான். போட்டு செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட்லயே ஒரு அடி வாங்கணுன்ற மாதிரி இப்ப அதர்வாவை போட்டு எல்லாரும் அடிப்பாங்க. ஆமா டேய், அப்புறம் எல்லாம் அவனை அடிச்சுட்டு கொல்ல வரும்போது இல்ல, அப்ப வந்து உண்மை தெரிஞ்சிடும், பிரசிடென்ட் சாவலன்னு முன்னாடியே இவனுக்கு தெரிஞ்சிடும், லாலுக்கு தெரிஞ்சிடும். லால் அடி வாங்கி சாவலன்னு விட்டுருவான். அவன் அல்ல அந்த பிரசிடென்ட் இல்ல, இத்தனை நாள் மனம் மாறாதவன் உயிருக்கு போராடும் போது தண்ணி தாகம் எடுத்தது. அப்ப அவரோட தண்ணியோட அருமையை புரிஞ்சுக்கிட்டு திருந்திட்டாரு. திருந்தி அந்த ஊருக்காரங்க தான் அதை பண்ணன்னு சொல்ல மாறிடுவாரு. இதெல்லாம் இல்ல ரொம்ப இல்ல, அது கூட எனக்கு கேட்டா ஓகேவா தான் இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு சாவோட விளிம்புல 2 மணி நேரம் இருந்திருக்கான். அப்ப இந்த சாமி கும்பிடுவோம்ல, எப்படியாவது எனக்கு காப்பாத்திரு அப்படின்னு அந்த பழசெல்லாம் நினைச்சு பார்த்து அவன் பண்ண பேடெல்லாம் நினைச்சு பார்த்து அதுல கூட ஃபர்கிவ் வர மாதிரி வச்சிருந்திருக்கலாம். இதுக்கப்புறம் லால் மனசு மாறுவார் பாரு. அதான் சொன்னல, மெயின் கான்ஃபிளிக்டே இல்ல, ஒரு காமெடி ட்ராக் தான். மெயின் கான்ஃபிளிக்ட் உண்மையாவே காமெடி தான். அடுத்து வந்து அதுக்கப்புறம் என்ன ஆகும், லால் ஏன்டா அடிச்சாங்க இவ்வளவு நேரம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த ஆள் சொல்லி திருந்தாத ஊர் மக்கள் ஹீரோ சொன்னதும் திருந்திடுவானுங்க. அந்த ஊருக்காரனுங்க, லாலோட ஊருக்காரனுங்க வேல்யூபிளான பாயிண்ட் வைப்பானுங்க. அவனுங்களுக்கு தெரிஞ்சிடும் பிரசிடென்ட் சாவலன்னு. ஏன்டா நீதான் வந்துட்டு ஊருக்காரனுங்க போக கூடாதுன்னு கைத்த அறுத்து ஒயரை அறுத்து போட்டிருக்க, அப்புறம் நீயே ஊருக்காரனுங்களுக்கு முன்னாடி போய் விழுந்து உன்ன நீயே பாத்திருக்க. பேசு இல்லன்னா இங்கேயே அடிச்சு கொண்டுருவோம் அப்படின்னு திருந்திடுவான். ஆனா எல்லாரும் திருந்தினாலும் இல்ல, லால் இல்ல, என்ன வேணா பண்ணுங்க, நாளா எழுதி தர மாட்டேன். 7 லட்சம் ரூபாய் 7 வருஷத்துக்கு நாம வச்சிருப்பேன், எவனுக்கும் தர மாட்டேன்னு போயிடுவான். செவரல் டேஸ் லேட்டர் அப்படின்னு ஒரு டைட்டில் கார்டு போடுவானுங்க. செவரல் டேஸ் லேட்டரா? வெரி நெக்ஸ்ட் டே இல்ல, சரி செவரல் டேஸ் லேட்டராவே இருந்துட்டு போட்டோம். இதுதான் உடனே இல்ல, ஊர் எல்லாரும் சேர்ந்து இவனுக்காக பொண்ணு கேட்டு போவாங்க. இவன் என்ன வேலை பண்றானே தெரியாது படத்துல. ஒரு சீன்ல கூட வேலைக்கு தெரியாது. இவன் இந்த மாதிரி கிறுக்குத்தனமா தான் ஒரு வேலையை பண்ணிருப்பான். இவனே கட் பண்ணி போடுறது, இவனே இது பண்றது, இதெல்லாம் வச்சு அந்த ஊர்க்காரங்க இம்ப்ரெஸ் ஆகுறானுங்களா? சரி ஆகுறானுங்க, அவங்க டம் பீப்புள் தானே. போலீஸ்காரன் வந்து இந்த சீனை மறந்துட்டு ஃபர்ஸ்ட்லயே போலீஸ்காரன் வந்து உங்க மேல அந்த ஊர்க்காரங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா
டக்குன்னு அவுட் ஆஃப் ஒரு 5 செகண்ட் யோசிக்க கூட மாட்டானுங்க. அப்படியே எல்லாம் அவன் வந்து ஜீப்பை போய் தண்ணிக்குள்ளார தள்ளி விட்டுருவானுங்க. அது நானா இருந்தாலும் அவன் ஊர்க்காரன் கூட சேர்ந்து நானும் ஜீப்பை தள்ளி விட்டுருப்பேன். அந்த போலீஸ்காரன் எல்லாம் அவன் நேச்சர் ஆக்டிங் ஒண்ணு பண்ணுவான் பாரு. அவன் அந்த ஆக்டிங்க பார்த்தாலே அவ்வளவு எரிச்சல். அவன் நானே இல்ல, நான் டேரக்டரா இருந்தா கூட டக்குன்னு அப்படியே போய் அவனுங்களோட சேர்ந்து நடிக்க ஆரம்பிச்சிருந்தது. அதை போட்டிருக்க ட்ரெஸ்ஸோட அந்த வாக்கி டாக்கி எல்லாத்தோடய போய் பண்ணிருப்பேன். அவ்வளவு சூப்பரா நேச்சர் ஆக்டிங் பண்ணாரு. அதுவும் இல்ல, அந்த ஊருக்காரனுக்கு போய் தெளிவானதா கேஸ் கொடுத்துருப்பானுங்க. அந்த தண்ணியில போயிட்டு இல்ல லால் வந்து அந்த ஏழை எடுத்தவன என்ன பண்ணிருப்பான், தண்ணிக்குள்ள போயிட்டு அந்த கோழி இறைச்சி, மீனுக்கு போடுற தீவனம், அப்புறம் மீனுக்கு ஊசி, அப்புறம் அந்த சன் டிவி ஸ்கிரிப்ட் எல்லாத்தையும் போய் தண்ணிக்குள்ள போட்டு வந்துருவான். அந்த தண்ணியே நாரிடும். அதுக்கப்புறம் இந்த ஸ்கிரிப்ட்ல இருந்து எல்லாமே அதை கலந்தவன அந்த தண்ணியே நாரிடும். அது தண்ணி மோந்து கூட பார்க்க முடியாது அந்த ஊருக்காரனுங்களால. அதனாலதான் போய் கேஸே கொடுத்துருப்பானுங்க. ஏன் பாருங்க, சர்க்குணம் வந்துட்டு ஊருக்கு வந்து ஷூட்டிங் வரான் தான் வந்தான், சன் டிவி ஸ்கிரிப்ட போய் தண்ணிக்குள்ள கலந்து விட்டான். இப்ப அந்த ஊர் அது வந்துட்டு நிஜமாவே அந்த ஊர்க்காரனுங்களே போய் கொடுத்த கேஸ் அது. அது வந்து எப்படி அரண்மனையில் படத்தை எடுத்தா அரண்மனையில நிஜமாவே பேய் இருந்துச்சுன்னு சுந்தர் சி ஒண்ணு சொல்லிட்டு இருக்காருல, அந்த மாதிரி உண்மையாவே வந்துட்டு அது ஊர்க்காரங்களே கொடுத்த கேஸ். ஏதோ நான் கூட இல்ல, எங்க ஊரு பெருமைப்படுத்துறதுக்கு அதர்வா இவங்கெல்லாம் வந்து ஏதோ படம் எடுத்துட்டு இருக்காருன்னு பார்த்தோம். அப்புறம் அந்த ஸ்கிரிப்ட் எல்லாத்தையும் கேட்டு அதுல ஆள் நடிக்கிறதெல்லாம் பார்த்த உடனே தெரிஞ்சு இல்ல ஊரையே பழக்க முடிவு பண்ணிட்டா சர்க்குணம் அப்படின்னு. அப்புறம் அந்த ஊர்ல சர்க்குணம் பேண்ட் தெரியாது உனக்கு? ஆமா, அந்த படம் எடுத்த ஊர்ல சர்க்குணம் பேண்ட் ஹைவே வழியா கூட அடுத்த ஊருக்கு போக கூடாது அப்படின்னு பேன் ஆயிருக்கான் இந்த ஸ்கிரிப்ட் பண்ணதுனால. இதுக்கப்புறம் எல்லாம் தண்ணி இது அந்த பொண்ணு கேட்டு வந்திருப்பான். பொண்ணு தர மாட்டேம்மா. இல்ல அவன் என்ன தரமா கேட்பான், இவன் கேட்டு வர்றதே பெரிய விஷயம், வேலை இல்லாம இவனுக்கு இவன் பொண்ணு தரதே பெரிய விஷயம். இவன் டவுரி கேட்பான். டவுரி கேட்பான். அந்த ஆள் சம்பாரிச்ச காசு எல்லாம் ஒண்ணு வேணாம், அந்த அந்த இது இருக்குள்ள ஏரி லீஸ் அதை மட்டும் கொடுக்க சொல்ல அப்படிமா. டேய் என்னடா பண்ற அதல்வா, வேலைக்கு போல பொண்ணு உனக்கு அதல்வாக்கு கையிலானதி கல்யாணம் பண்ணி வைக்கிறதே பெரிய விஷயம். இதுல அவன் டவுரி வேற கேட்டு தெரியலாம். வீட்டுல வந்து அந்த பொண்ணு வந்து அவங்க அம்மா ரெடி பண்ணி வர சொன்னதுனால அதுல ட்ரிகர் ஆயிடும். ட்ரிகர் ஆயிட்டு சமாதானம் சொல்லி எங்கேயோ போயிருவான். கல்யாணத்தை அன்னைக்கு எங்கேயோ போயிருவான். இவனுங்களும் இல்ல அவன் வந்துருவான் அப்படின்ட்டு நீ ஒத்துக்கிட்டா என்ன ஒண்ணு ஒத்துக்கலாம் இல்லடா, அதான் பொண்ணும் அம்மா ஒத்துக்கிட்டாங்கல்ல, நீ கல்யாணம் சொன்ன தேதியில கல்யாணம் வச்சிடலாம், கல்யாணம் வச்சிருவானுங்க. அன்னைக்கு ஊரு ஃபுல்லா தேடி பார்த்தாலுமே நம்ம லாலை கண்டுபிடிக்க முடியாது. தண்ணிய போட்டு நைட்டு வருவான் வந்து வீட்டுக்குள்ள வந்து எல்லாரையும் அடிச்சு இப்படின்னு பேசுவான். பண்ணிருக்கமா இல்ல ஃபர்ஸ்ட் உன் ஒய்ஃப் என்னன்னு சொல்லுவா, நான் வந்து நான் இதே தேவை கிடையாது, அது சொத்தே இவன் ஒய்ஃப் கிட்ட தான் இருக்கு, அதனால உன்னோட கையெழுத்தே தேவை கிடையாதுடா, சொத்து அந்த ஏரி வந்துட்டு ஒய்ஃபோட பேர்ல தான் இருக்கு, எப்படி பார்த்தாலும் நான் வாங்கிடுவேன் அப்படின்னு அதெல்லாம் சொல்லுவான். அதுக்கப்புறம் தான் வந்து ஊர் பிரசிடன்ட் சொல்லுவான், அவங்க 2 பேரும் கல்யாணமே பண்ணிக்கலையா அவன் சம்மதம் இல்லாம அப்படின்னு அழுதுகிட்டே போய் கதவை மூடிடுவான். பிரபு வந்தாதான் கல்யாணம். சரி, பிரபு 40 வருஷங்கள் ஜெயில இருந்து வருவாரு. அது மாதிரி லால் குடிச்சிட்டு வருவாரு, அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அதே ஆமா, அதே அப்பா கையெல்லாம் அதே கட்டப்ல இருப்பான். அவன் அப்பா அவன் வாழ்க்கையை வெறுத்து உள்ள போயிடுவான், உள்ள போய் கதவை மூடிப்பான். எல்லாரும் இல்ல சூசைட் பண்ணிக்கிறாங்க, அவ்வளவு பேர் சேர்ந்தா இல்ல அந்த வீட்டே ரெண்டா உடைக்கலாம். ஆனா எல்லாம் போயிட்டு அவனுங்க எல்லாம் கதவை தட்டிட்டு இல்ல ஸ்கிரிப்ட் இல்லடா, அது ஆமா அது ஸ்கிரிப்ட் இல்ல. பின்ன எப்படி எத்தனை பேர் உடைச்சிருந்தா இல்ல, அவன் ரூமுக்குள்ள லால் நேச்சுரல் ஆக்டிங் பண்ணிட்டு பண்ணி ஆக்டிங் பண்றத யாரும் பாத்துக்க முடியாது. அது ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்து இவன் ஒரு மாதிரி நடிப்பான் பாரு, ஈக்குவலா நடிப்பான். செம கிரிஞ்சு அதவா 5 படத்துல இது செம கிரிஞ்சு அடிக்கிற மாதிரி இருக்கு. அது இல்ல அவன் வந்து அவன் மனசுக்குள்ள நினைச்சுக்க மாட்டான் லாலு, எப்படி வெளியே இவன் வந்து இந்த டோர் ஒரு ரூமோட இந்த எண்ட்ல இருப்பான் லாலு, அதர் ஹெட்ல இவன் இருப்பான் அதர்வா. அதுவும் அதர்வா ஒரு ஜன்னலோட சின்ன ஹோல் வழியா கேட்டுட்டு இருப்பான், அவனுக்கு கேட்கற அளவுக்கு இவன் ஓப்பனா பேசுவான்.
என்னதான் இருந்தாலும் நான் வந்தாதான் தாலி எடுத்து கொடுத்தாதான் கல்யாணம் பண்ணுவேன்றான். என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரி மாப்பிள்ளை எல்லாம் யாருக்காவது இப்ப அவனுக்கு அந்த ஊரு பிரச்சனையே மறந்துட்டான் லாலு. எதுக்குடா லாலுக்கு அந்த ஊர் மேல காண்டுன்னே தெரியாது. ஆமாக்கா அதெல்லாம் அப்புறம் அவ்வளவுதான். அது இதுக்கு அடுத்து பார்க்க போற படத்துல இதே மாதிரிதான் இருக்கு. எதுக்கு அந்த காண்டுன்னே தெரியாது. அது ஒரு காண்டு தான் எல்லாம், ஏன்னே சொல்ல மாட்டான் இருக்கணும். அப்புறம் இல்ல அதர்வா அதை பாத்துருவான். அவன் வந்து புலம்புறத அவன் வந்து சந்தோஷமா அழுதுகிட்டு இருக்கிறத பாத்துருவான். மாமா அதெல்லாம் பண்ணுவான். அவர் ஆக்டிங் பத்தி பேசானா, அவர் ஆக்டிங் சூப்பரா பண்ணுவாரா. சண்டியரை எவரும் சேர்ந்துருவாங்க, குடும்பம் எல்லாம் ஒன்னா சேர்ந்துருவாங்க. சண்டியில் ஆளு சேர்ந்துருவானுங்க. அப்புறம் நைட்டு என்ன நேரம்னு பார்க்காம தாலியை எடுத்து கொடுப்பான். அவனுக்கு கல்யாணம் பண்ணிட்டு நைட் அன்னைக்கு நைட்டு அலங்குறேன் கொடுக்குறேன் பண்ணுவாங்க. ஆனா இந்த படத்துல பாரு ஒரே ஒரு கொலை மட்டும்தான். காளி வெங்கட போஸ் வெங்கட ஃபர்ஸ்ட் கொலை பண்ணுவாங்க, அவ்வளவு. அதுக்கப்புறம் கொலையே இருக்காது இந்த படத்துல. அவருல ஈஸி கேண்டிடேட். சம்பந்தமே இல்லாம கலவரத்துக்குள்ள நீங்க ஓடுனீங்கன்னா உங்களுக்கு தான் நடக்கும். உண்மைதான். லால் இருக்கு, லால் மாதிரி டம்மியை பார்க்கவே முடியாது. அவன் கல்யாண ரூம்குள்ள போயிட்டு உட்காந்து அழுகுறான். அவனுக்கு எல்லாம் கன்வின்ஸ் பண்ண உட்காந்து முன்ன ஃபர்ஸ்ட் சீன்லயே உயிரை கொடுத்துக்கிட்டு இருந்தான். பேசிட்டு இருப்பா, என் பொண்ணை லவ் பண்ணிட்டியா அப்படின்னு பண்ண மாட்டாங்க. அடுத்து ஈட்டி. அடுத்த படம் ஈட்டியா? ஒரு வருஷம் படம் இல்லாம தெரிஞ்சா? இல்ல அடுத்து ஈட்டி தான் பண்ணிருக்கான். ஈட்டி எப்ப? இது 2015. ஈட்டி 2016. இல்ல ஈட்டி தான் 2015 தான். கணிதன்றா 2016. நம்ம 10th படிக்கும் போது ஈட்டி ரிலீஸ் ஆச்சு. ஆமா, ஈட்டிக்கு நல்ல பிரிண்டே இருக்கா தெரியுமா? சன் டிவில போடுறதுதான் நல்ல பிரிண்ட். இசை மினி பிரிண்ட் தான் நான் பாத்தேங்க. ஒரு கலர் வேற மாதிரி வரும் தெரியுமா? அந்த பிரிண்ட்ல தான் பார்த்தேன். 2015 வந்துச்சு, 16 வரலையா? 15 தான். வயலட் கலர்ல தெரியும்டா படமே. ஈட்டி படம் கொஞ்சம் ஓகேவா இருக்கும். இவனுக்கு வந்து அந்த பிளட் லீக் ஆச்சுன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு. அதனால வீட்லயே வந்துட்டு பிளட் எல்லாம் வெளியே, அதாவது இவனுக்கு எந்த ஆக்சிடென்ட்டுமே ஆகாம பாத்துப்பாங்க. ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ்ல போய் கடைசியா வாண்டடா ஸ்போர்ட்ஸ்ல போகும்போது கையெடுத்து விட்டுருவாங்க. அப்புறம் சிம்பத்தியில ஜெயிச்சிடுவான். கணிதன் வாங்க. கணிதன் வந்துட்டு என்னன்னா வனபி சங்கர் படம். வனபி ஆனந்த் சங்கர் படம். அதெல்லாம் உண்மை. இந்த விக்ரம் பிரபு ஒரு படம் அடிமா நம்பி படத்துல ராக் ஸ்டார் அந்த பப்ஸுக்கு மட்டும் போற ஒரு கணிதன் அண்ணா யூனிவர்சிட்டியில படிச்சிருப்பாரு, டாப்பரா இருப்பாரு. இவரோட ஜேர்னலிசம் பண்ணி அந்த இதுராடே இது கொஞ்சம் கொஞ்சம் இந்த படமோட கலந்து வர மாதிரி இல்ல. ஹீரோ படத்தோட கான்செப்ட் மாதிரி இருக்கும்ல. ஃபேக் டிகிரி. ஆமா, இது கதையே ஃபேக் டிகிரி. இது இந்த மாதிரி இன்னொரு கதை ஏதோ ஒரு படம் இருக்குடா, ஃபேக் டிகிரி வச்சு ஏதாவது பண்ற மாதிரி எல்லாம் வருமே. தெரியாதா? நிறைய படம் வந்திருக்கு. டிராகனே கூட அதுதான். இல்ல நீ சொல்ற சீரியஸா இதே மாதிரி ஒரு படம் இருக்கு, அது என்ன படம் ஞாபகம் இல்ல. வேணாம், அடிச்சு போயிடலாம். இல்ல இரு, இந்த படத்துல பேசுறதுக்கு நிறைய கண்டென்ட் இருக்குல்ல. இவன் வந்துட்டு நல்லா படிச்ச அண்ணா யூனிவர்சிட்டியில கோல்டு மெடலிஸ்ட். ஆனா இவன் வந்துட்டு ஊதாரியா சுத்திட்டு இருப்பான். அவங்க அப்பா திட்டினதுக்கு அப்புறம் இது டிபிசில எல்லாம் வேலைக்கு போவான். ஆமா, கேத்ரின் தெரசா இந்த படத்துல பாட்டு நல்லா இருக்கும். அந்த படத்துல பாட்டு, ஆமா அதுதான் ஒண்ணு குறை இந்த படத்துக்கு. நல்லா இருக்கு, அது ஒரு பாட்டு வருமேடா, எப்பாச்சும் அப்பான்னு ஒரு சாங் இருக்கு அதானே. பாட்டெல்லாம் மட்டும் பாரு, எல்லா படத்துலயும் ஒரு நல்ல பாட்டு இருக்கும்டா. சரி, அழுங்குறேன் கொழுங்குறேன் நெவர் திஸ் குட் அப்படிங்கிற மாதிரி. நீ அழுங்குறேன் கொழுங்குற சொல்ற, என் கூட ஒரு தெரியும். அவன் வந்து குட்டியான லாரி இருக்கும்ல, ஆமா, அந்த வண்டியில ஒரு பாட்டு ஆடிட்டு வருவான். அது அழுங்குறேன் குழுங்குற விட கேவலமா இருக்கும். அந்த பாட்டை போட்டு கேட்பானுங்க. கேவலமான பாட்டு ரேங்க் பண்ணாடா. அழுங்குறேன் குழுங்குறேன், அப்புறம் ஏதோ இந்த கண்ணால அப்படிங்கிற அச்சாடி கண்ணாலன்னு ஒரு சாங் இருக்கும். அப்புறம் அவன் இன்ட்ரோடக்ஷனுக்கு கேவலமா அந்த டிப் அது இருக்கு, அந்த பாட்டு தான். அது சாங்ஸ் லட்சணத்தை வரேன். நல்லா இருக்கும். ஈட்டில அந்த 2 சாங்ஸ் ஈட்டில, ஆமா ஈட்டில அந்த மோட்டிவேஷனுக்கு வர சாங்ஸ் நல்லா இருக்கும். அப்புறம் நான் பிடிச்ச மொசக்குட்டி நல்லா இருக்கும். அப்புறம் இன்னொன்னு நல்லா இருக்கும். அடுத்து கணிதன்ல வந்துட்டு இவன் வருவான் இல்லனா, இந்த ஒரு மாதிரி ஒயிட் கலர்ல ஒயிட் தாடி வச்சுட்டு ஒருத்த வருவான். நிறைய படத்துல வந்துட்டு
ஆமா அந்த வில்லனுக்கு அந்த ரைட் ஹேண்டா டைம்க்கு நடிப்பான். அவனுக்கு ஃபர்ஸ்ட் இது நீங்க தான் சார் மெயின் வில்லன் அப்படின்னு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்திருப்பாங்க. கொடுத்து வேற அவனோட என்ன இந்த படத்துல வேற என்ன நடக்கும்? இந்த அந்த படத்துல டிகிரிய இவன் டிகிரியே இவங்க ஃபேக்குன்றுவாங்க. கண்டுபிடிக்கிறான். யார் இது பண்றான்னு கன்சல்டன்சி எல்லாம் கண்டுபிடிச்சு இவன் டிகிரியே ஃபேக்குன்றுவாங்களா, இவன் டிகிரியே ஃபேக்குன்னு எங்க அப்பா வந்து சூசைட் பண்ணிப்பான்னு நினைக்கிறேன். என் வாழ்க்கை இப்படி பண்ணிட்டியாடா அவன் சும்மா விட மாட்டேன்னு அந்த இதை கண்டுபிடிப்பான். கணிதன் வந்து இவன் தந்திரன் படம் இதே மாதிரிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் எங்கேயோ பார்த்த மாதிரி ஃபீலு. இவன் தந்திரன்ல இந்த காலேஜ் பசங்களை வந்துட்டு அதிக காசு வரணும்னு சொல்லிட்டு ஏதோ இந்த மாதிரி பண்ணுவானுங்க, சூசைட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அந்த பசங்க எல்லாம். பாரு இவன் தந்திரன், கணிதன், அறிவா நம்பி இவனுங்க இவனுங்க என்னன்னா இவனுங்களும் ஒரு லீக். ஆனா இல்ல இல்ல இந்த லீக்ல இன்னொருத்தர் வருவான் சார். சார் நாடு உள்ள வந்துக்கலாமா? யாரு ப்ரோ நீங்க? நான் தான் சார் ஈடி படத்தோட அடுத்த ஹீரோ, ஈடி பட டைரக்டர் அடுத்த படம் ஹீரோ ஐங்கரன். போடா எடுக்க முடியாது. சரி அவன் எந்த லீக்ல சேர்த்துவேன்? அவன் எந்த லீக்? நான் அடிச்சு சொல்லுவேன் இதுக்கு இந்த ஜென்சி லீகுக்கு முன்னாடி இருந்த லீக் இப்ப நம்ம பேசல அந்த லீக்ல அவன் தான் கடைசியா வந்து சேர்ந்தான். சேர்ந்து எப்படி ரியோராஜ் சேர்ந்திருக்கால இந்த லீக்ல சேர்ந்தவனே அந்த லீகே க்ளோஸ். இன்னமும் படம் பண்ணிட்டு இருக்கானுங்க, ஆனா யாரும் பாக்குறதுதான் இல்ல. இப்ப விஜய் படம் வரும்போது சரத்குமார் எல்லாம் படம் பண்ணிட்டு இருந்தாருல, இதுக்கு மொத்தத்துக்கான ஜி பிரகாஷ் பரதேஷ்னா அப்ப எப்படி ரியோராஜோ அது மாதிரி அப்ப அவன் இவனுக்கு அப்பதான் வளர்ந்து வந்துக்கிட்டு ஒரு 2 படம் பண்ணிட்டு இருக்கானுங்க விக்ரம் பிரபு இவனுங்க எல்லாம். இவருல கூப்பிட்டு வாங்க நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஃபுல்லா சைன் எல்லா படமும் சைன் வா வா அதெல்லாம் கேட்கறது கிடையாது. மியூசிக் தான் சார் உங்ககிட்ட கேட்டோம். இல்ல படம் நான் பண்றேன் போ அப்படின்ட்டு. என்னடா என்ன தகுதி இருக்குடா உனக்கு படம் பண்றதுக்கு? இங்க பாரு டார்லிங் ஹிட் ஆயிடுச்சு எனக்கு படம் கொடுக்கடா அப்படின்ட்டு இருந்தான். அவன் ஃபர்ஸ்ட் படம் நான் ஆரம்பிச்சது வேற படம் தானே, டார்லிங் ஆரம்பிக்கல. இல்ல அவர் ஜிவி பிரகாஷ் இருக்கட்டும், அவனை இன்னொரு நாள் போயிட்டு அவனுக்கு தெரியும் பென்சில் ஓடாதுட்டு. அதனாலதான் ஃபர்ஸ்ட் அதை ஹோல்டு பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு டார்லிங் பண்ணி, டார்லிங் அப்புறம் தான் நிறைய படம் சைன் ஆச்சு. பென்சிலுக்கு அப்புறம் அப்படியே எல்லாம் டிராப் பண்ணிட்டானு அடங்க மாதிரி. அவன் நடுவுல நடிச்சு பாதியில விட்ட படங்கள் மட்டும் பல 100 இருக்குடா. எழில் படத்தை ரொம்ப நாள் ஹோல்டுல வச்சுக்கிட்டு இருந்தான் அவன். பாரு இன்னமும் வந்துட்டு அவனும் செல்வராகவன்லாம் படம் பண்ணிட்டு இருக்கானுங்க. டைரக்ட் சன் டிவிக்கு படம் பண்ணுவான். வணக்கம் தான் மாஸ்டர் சும்மா ஏன்டா இப்படி லாக்டவுன் டைம்ல கூட உயிர் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேக்குறேன். 2025 வரைக்கும் திருந்தல. மார்ச் மாசம் கூட கிங்ஸ்டன் ஒரு படம் பண்ணிருக்கான். பிளாக்மெயில் பண்ணா கோலி விட்டியே பிளாக்மெயில் பண்ணாட்டா கொஞ்ச நாள்ல. யாருக்குமே தெரியல. அது ரொம்ப மோசமான ஆள்றாங்க. அடுத்து என்னது? அடுத்து வந்துட்டு ஜெமினி கணேசனும் சுருளிராஜனும். அந்த படம் நல்லா இருக்கும் உண்மையாவே. அவனுக்கு கமர்ஷியலா வந்த ஒரு படம் அந்த படம். அந்த படம் இப்ப இருந்து பார்த்தாலும் எனக்கு நல்லா இருக்கும். நம்ம போய் பார்த்த சமபாத ஆகாத. இந்த சமபாத ஆகாதல ஒரு சாங் ஐட்டக்காரனா ஒன் நைட் ஸ்டாண்டுக்கு ஆசைப்பட்டு ஒருத்த எப்படி எல்லாம் அழிகிறான் அப்படிங்கிறது தான் கதை. கதையே இல்ல, இது ஒரு படமே இல்ல. இந்த படத்தை பத்தி பேசவே கூடாது. அந்த படத்துக்கு வந்துட்டு இவனுக்கு வந்து பிரேக்கப் ஆயிடுச்சாமா. ஏன் பிரேக்கப்னா வந்துட்டு அவன் ஒரு லாஜிக்கல் ரீசனிங் பண்ணுவான். அதர்வா அது அவன் லைஃப்ல மட்டும் தான் நடக்கும். ஃபேக்ட் தெரியுமா உனக்கு? இந்த படத்தோட டைரக்டரும் பானா காத்தாடி டைரக்டரும் ஒரே ஆள். பானா காத்தாடியில உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்றேன் சார், ஐட்டங்கார படத்துல உங்களை க்ளோஸ் பண்றேன் சார் அப்படிங்கிற மாதிரி சைட் பண்ணி அவன் அதுக்கப்புறமும் இன்னொரு படம் பண்ணிருக்கான்டா. ஆனா இந்த படம் உனக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியல. இன்னொரு படம் பண்ணிருக்கான். பிளான் பண்ணி பண்ணணும்னு இன்னொரு படம் பண்ணிருக்கான். பிளான் பண்ணி பண்ணணும் கேள்விப்பட்டிருக்கேன். யாரு ஹீரோன்னு சொல்லு? ரியோராஜ்ரா ஹீரோ. ஆமாடா, அந்த காரை வச்சு ரம்யா ரம்பீசன் நடிச்சிருப்பா தானே? ஆமாடா, அந்த படம் பாத்துருக்கேன். அந்த ஐட்டங்கார சாங்ல ஒரு ஹீரோயின் வந்திருக்காடா, அனைகா சோட்டி வந்திருக்காளா? ரியோராஜ் இது மட்டும் இல்லடா, அவன் நடுவுல நிறம் மாறும் முறைகள்னு ஒரு படத்தை பண்ணிருக்கான்டா. அது யாருக்குமே தெரியல.
நிறம் மாறும் உலகில்னா சன் மியூசிக்ல 5 மணிக்கு போடுவாங்களா? தெரியல, அப்படி ஒரு படம் பண்ணிருக்கான்டா அவன். அவன் நீங்க பாருங்க, கவினும் ஒரு ஒரு ஃபேக்ட். ம். கவினும் மேட்ச்ல வந்துட்டு லியோராஜும் சரவண மேட்ச்ல வருவாங்க. அது ஒரு ஃபேக்ட் தான். ஆக்சுவல் சரவணன் வந்துட்டு இவரு ரியோராஜ். அதுல அவனை கழட்டி விட்டுட்டு இவனை உஷார் வேட்டையனா வந்து நம்ம வேட்டையன் கவின் வந்து உஷார் பண்ணிட்டு ஆக்சுவல் வந்து அவன் கிடையாது, அதுக்கு முன்னாடி இருப்பான்னு இருப்பான் அவன் தான். இவனுங்க 2 பேரும் சேர்ந்து சத்ரியன் படத்துல இருக்காங்கடா, நம்ம விக்ரம் பிரபு நடிச்ச சத்ரியன் படத்துல. சத்ரியன் படத்தையா? நான் இது வரைக்கும் ஒரு நாள் கூட அந்த படத்துல ஒரு சீன் கூட பார்த்தது இல்ல. ஒரு சீன் நீ பாத்துருப்ப. ஏங்க நீங்க உங்களுக்கு இறங்கி போறோம்னு என்னை எது லோக்கல்ல போறேன்னு நினைச்சீங்களா? என் கூட்ட எத்தனை சத்ரியன் புரியுது 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 விக்ரம் பிரபு புரியுது. கனவாத ஆகாதைக்கு இந்த அதர்வா வேற ப்ரொடியூசரா வேற இருந்திருக்காண்டா. அதான்டா. இப்ப இந்த படத்துக்கு ப்ரொடியூசர் யாரு? பானா கத்தாரிக்கு. அதுதான், அதெல்லாம் வேற யாரும். அதர்வாவா தான் இருக்கும்டா. ஏன்டா இவன் அதர்வா வச்சு ஃபர்ஸ்ட்லயே அவனை ப்ரொடியூஸ் பண்ணுவாடா. அதுவும் அதர்வா தான்டா. அது பிளான்ட். அதெல்லாம் யார் ப்ரொடியூசர்னே தெரியல இதுக்கெல்லாம். அடுத்த படத்துக்கு போலாம். இல்ல இந்த படத்துல அப்புறம் வந்துட்டு இல்ல இந்த படத்துல காமெடியன் யாரு? அது எனக்கு காமெடியன் மறந்துச்சு. கருணாகரன். சரி, கருணாகரன் தான் வந்துட்டு அந்த ஐட்டம் நம்பரை ஹீரோக்கு கொடுப்பாரு. திருத்தலாம் மாட்டான். மச்சான் டேய் உனக்கு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, லவ் ஃபெயிலியர் ஆச்சுன்னா யூ கேன் டூ ஒன்லி ஒன் திங், கோ டு ப்ராசிக்யூட் அண்ட் ஃபர்கெட் ஹர். அதான் படத்துக்குள்ள வேணாம் எனக்கு இந்த படம்லாம் இருந்தது. ஏன் அந்த படத்துக்குள்ள ஒன்னா மட்டும் இல்ல யாராலையும் போக முடியாது. இப்ப அந்த அவங்க இப்ப வந்துட்டு அவன் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் பண்ணும்போது அந்த பொண்ணு இறந்துருவாங்க. ஏன் இறந்தாங்கிறதுலாம் கண்டுபிடிக்கிறதெல்லாம் எப்படி எப்படியோ போகும். அப்புறம் அதுவே அவங்களே சரியாயிடும்டா. அது மாதிரி அது இந்த படம் வேணும். அவங்களா சுத்த அவங்களா முடிச்சிரு. இவனுக்கு தேவையில்லாம டிராவல் பண்ணுவானுங்க. நம்மள தேவையில்லாம டிராவல் பண்ண பானுங்க. அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஷோ வந்துட்டு 1:30 மணிக்கு ரிலீஸ் ஆச்சு தமிழ்நாடு. இமைக்கா நொடிகளும் அப்படிதான்டா ஆச்சு. அப்படியா? அதே ஞானமுத்து வந்துட்டு ஏதோ ப்ராப்ளம் பண்ணிட்டான். அந்த இந்த படத்துக்கும் இமைக்கா நொடிகளுக்கும் ஏதோ ப்ராப்ளம் பண்ணி ஒரு ஷோ முடிஞ்சுதான் வந்துட்டு அந்த டைரக்டர் அந்த இது கொடுப்பாங்கல்ல, என்ஓசி, அது கொடுத்து இதுவும் மத்தியானம் தான் ரிலீஸ் ஆச்சு. இதுங்க நான் ஃபர்ஸ்ட் டே தான் போய் பார்த்தேன், நானும் எங்க அக்காவும். சரி, இப்ப இந்த அடுத்து என்ன படம்? இந்த கஞ்சா படத்துக்கு அப்புறம் இமைக்கா நொடிகளுக்கு அப்புறமா பூமரன். அப்ப இல்ல இந்த இப்ப அணைக்கா சோட்டி படத்துக்கு அடுத்து என்ன படம்? ஐட்டங்கார படத்துக்கு அப்புறம் இமைக்கா நொடிகளை விட இல்ல அவனுங்க பண்ண கிரிஞ்சுக்கு இது துருவங்கள் 16 பரவாயில்லங்கிற அளவுக்கு இருக்கும் அந்த படம். ஓகே அவனுக்கு ஹைப்போ. இவனுக்கு அந்த மாஸ்க், அந்த ஃபர்ஸ்ட் லுக் ரிவியூல ஞாபகம் இருக்குல்ல, அதர்வா மாஸ்க இவன் கையில வச்சுக்கிட்டு இருப்பான், நயன்தாரா மாஸ்க் அவங்க என்னடா பண்றீங்க அப்படின்னு போட்டுக்கிட்டு இருப்பான். நம்ம யாரு மகிழ் திருமீன். ஏதோ பண்ணிட்டான்டா, கோலிவுட்டே பேண்ட கழட்ட வைக்க போறான் இவன், டிமாண்டி கண்ணி டைரக்டர் வேற அப்படின்னு இருக்கும். அப்புறம் வந்து படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாமே நயன்தாரா தான் அந்த மாயா அப்படின்னு அந்த எல்லாம் லொல்லு சபா ஆடியன்ஸ் ஆயிட்டானுங்க. அது வருது இல்ல, இவன் தான் மாயா. டெக்னிக்கலா இந்த படம் கொஞ்சம் நல்லா இருக்கும்டா. என்னடா டெக்னிக்கலு, காமெடி வேணும். காமெடியா இது டாங்லிங்க நம்பருக்கலாம் இது அட்ரஸ் தர முடியாதுன்னு சொல்லுவார்ல, டாங்லிங்கிற பேருக்கலாம். அவரை கூட்டு வந்து ஒரு சின்ன கொட்டாச்சி அசிங்கமா திட்டணும், கொட்டாச்சி. அதுதான் இது வந்துட்டு கமர்ஷியல் பிலிம். எந்த ஒரு காலத்திலயுமே என்னால இமைக்கா நடிகர் நல்ல படம் ஒத்துக்க முடியாது. கோபரா கூட நான் ஒத்துப்பேன். இமைக்கா நடிகர் இஸ் ஸ்கேம். அவனுக்கு காட்டின ஐப்புக்கு ஏடா விஜய் சேதுபதி செத்ததுக்காக பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சும்மா நடிச்சிட்டு இருப்பாரு. முடிய வளர்த்திட்டா இந்த படத்துக்கு 3 படம் சைன் பண்றேன் அப்படின்னு முடிய அவன் வளர்த்திட்டு எந்த படத்துக்காக முடிய வளர்த்தனா? அவன் இந்த டைம்ல கொஞ்சம் இவனுக்கும் நயன்தாராக்கும் கெமிஸ்ட்ரி நல்லா இருக்குன்னு நிறைய படத்துல நடிச்சிட்டு இருந்தாங்க 2 பேரும். இல்ல அவன் எந்த படத்துக்காக முடி வளர்த்தனான்னு சொல்லு. 96க்காக நினைக்கிறேன். நான் சுங்காக்கு முடிய வளர்த்திட்டு ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றேன். அப்புறம் 96, அப்புறம் இந்த படம், இந்த இமைக்கா நொடிகள், இது இல்லாம 2 படம் பண்ணிருப்பான் அவன், நமக்கு தெரியாம.
இண்டிகா நொடிகள் வேஸ்ட். அது கமர்ஷியலி இட்டு போனோம், அது எதுவும் சொல்ல முடியாது. அடுத்து பூமராங். பூமர். அந்த படத்தை யாரும் பார்க்கல, அதை அப்படியே சீப் பண்ணிடலாம். பார்த்தாங்களே, ஆர்ஜே பாலாஜி எல்லாம் செத்துருவாரு அந்த படத்துல. ரொம்ப இதா காமெடி போயிட்டு படமா? யுவன் சந்திரனுக்கு அப்புறம் ஆர் கண்ணன் எடுத்த படம். அதான் காமெடி படமான்னு கேக்குறேன். ஆர்ஜே பாலாஜில வர்றாரு காமெடி படம்லாம் இல்ல, அக்ரிகல்ச்சர் படம்டா அது. ஐடி வேலையை விட்டுட்டு வாங்க விவசாயம் ஆமாமாடா. இந்த கத்தி படத்தையும் எவடு படத்தையும் ரீமேக் பண்ணி எடுத்திருப்பானுங்க. ஆமா, எவடு இவன் வந்துட்டு யாரோ மாதிரி இருப்பான், மூஞ்ச தூக்கி இவனுக்கு வைப்பாங்க. ஐயோ, டிராமா டேஸ் அதெல்லாம். அதர்வா அந்த டைம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். நீங்க பேர் சொல்லுவ இந்த படம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்குமா? ஏன் சாம் ஆண்டனோட 100? எனக்கு தெரியும்டா அந்த டைம்ல இவ ஜோதிகா, நயன்தாராவோட ஐரா அப்படி அடுத்தடுத்து இல்ல நம்மள அப்படியே வந்துகிட்டே இருக்கும். அந்த இவர் டேர் டெவில்ல ஒருத்தவரோட பனிஷரோட குடும்பம் சாகும் போது பனிஷர் அங்க உட்காந்து யோசிச்சு போல நோ 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 அப்படின்னு பயப்படுவான்ல, அந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு படம் இவ மானஸ்தி அப்படிங்கிற கெட்டப்ல இவன் வந்துகிட்டு இருப்பான். நம்ம ஆனந்தராஜ் இன்னொரு சைட்ல இவன் அயராங்கிற கெட்டப்ல அவ வருவா. டிராமா டேஸ். ஏன்டா நார்மல் ரொம்ப 100 படம் மாதிரி கேவலமான படம் நான் பார்த்தது கிடையாது. கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷனுக்கு ஓரளவுக்கு ஓகேவா இருக்கும்ல. ஓரளவுக்கு ஓகே. அவரோட காமெடி இதெல்லாம் விட்டு கொஞ்சம் இதுல சீரியஸா வந்து பண்ணிட்டு சீரியஸா பண்ணிருப்பானா? அவனுக்கு போலீஸ் வேலை கிடைக்கிற வரைக்கும் படம் காமெடி ட்ராக்ல தான் போகும். போலீஸ் வேலை கிடைச்சதுக்கு அப்புறமா காமெடி ட்ராக்ல தான் போகும் அந்த படம். 100ன்னு ஒண்ணு இருக்கு தெரியாது சாமன்டன், அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படல. அந்த டிபார்ட்மெண்ட் எனக்கு தெரிய வேணாம். அந்த 100ன்னா என்னன்னு அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாரு. எனக்கு பிடிக்காது அந்த படம். இதுக்கப்புறம் பிளாக் பஸ்டர்ஸ் தான். இதுக்கப்புறம் படம் வரதெல்லாம் யாருக்குமே தெரியறது இல்லடா. இந்த கட்டல கொண்டா கணேஷ் நடிச்சிருக்கான். கட்டல கொண்டா கணேஷ்ல வந்துட்டு சித்தார்த் கேரக்டர் எவனுமே இல்ல. இல்ல மெகா ஸ்டார் ஃபேமிலியில கூட வருண் தேஜ வளர்த்தி விடணும்னு யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. இவன் பண்ணான். இவன் எதுக்கு அவன் வந்து இவனை கேஸ் பண்ணாரு முதல்ல இல்ல. இவனுக்கு எது தெலுங்கு மார்க்கெட்டாவது இருக்கா? எதுவுமே இல்ல. எதுக்கு இவனை அவனுக்கு தெலுங்கு மார்க்கெட் பிடிக்கணும் ஆசை, இவனுக்கு தமிழ் மார்க்கெட் பிடிக்கணும் ஆசை. அந்த எப்படியாவது ஓட்டி ஆகணும்னு ஒரு ஆசை. எல்லாரும் சேர்ந்துட்டு ஒரு நமக்கு அந்த படத்தினால கிடைச்ச ஒரே இது வந்துட்டு 2 நல்ல விஷயம். 2 இல்ல 1 நல்ல விஷயம், பூஜா கிட்டே சாங்ஸ். அதுதான் சொல்ல அந்த 2 ஐயோ இப்ப நாலாவது இன்னொன்னு நல்ல விஷயம் இல்லன்ட்டு ஸ்கிப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன படம்? தள்ளி போகாது. முன்னுக்கோரி படத்தை எடுத்து முன்னுக்கோரி படத்தை கேவலமா இது பண்ணிருப்பானுங்க. ஆர் கண்ணன் தான் எதுவும் டைரக்ட் பண்ணிருக்கான். ஆர் கண்ணனுக்கு வேற வேலை இல்ல, ஒரே ப்ரொடக்ஷன் கம்பெனி, ஒரே ஹீரோ, 2 படம் ஆடிட்டு இருப்பானுங்க. ஆர் கண்ணனுக்குலாம் எதுக்கு முதல்ல டைரக்ஷன் தான் இப்ப தெரியுங்க நீங்கன்னு கேட்கணும். ஆர் கண்ணனுக்கு கொடுக்கலாம், அவன் நல்ல படம் பண்ணிருக்கான், அவனே எடுத்துக்கிறான். எப்ப பண்ணாரு? ஜெயம் கொண்டான்னு நான் ஃபர்ஸ்ட்ல ஒரு படம் பண்ணேன் சார், அவ்வளவுதான். ஜெயம் கொண்டா நல்லா இருக்கும். அப்புறம் அந்த இந்த படத்தை அந்த கண்டெயின் காதலையும் பண்ணிருப்பான். வந்தான் என்ற அண்ணா அவர் தான் பண்ணார். இவன் தந்திரன் பண்ணார்ல. சேட்டை. வேட்டையா? சேட்டை. சேட்டை எல்லாம் நல்ல படம் கிடையாது. இவன் என்ன படம் பண்ணிட்டு இருக்கான்டா? ஆமாடா, இப்போ ஒரு படம் வரப்போதே வருது. இவன் என்னடா இவன் இன்னும் படம் பண்றானா? ஆமாடா, டெல்லி இது லென்ஸ் நிகழ்ச்சியெல்லாம் பாக்குறியா இல்லையா? சித்ரா நெக்ஸ்ட் பண்ணது இல்ல. இவன் தான் கிரேட் இந்தியன் கிச்சனையும் ரீமேக் பண்ணிருக்கானா? அதெல்லாம் தெரியாது. ஆமாடா, இவன் தான் ரீமேக் பண்ணிருக்கான் அந்த படத்தை. அவர் படம் லென்ஸ் எல்லாம் கேட்பாங்கடா. அவர் என்ன படம் பண்ணிருக்காருன்னு கேள்வி எல்லாம் கேட்பானுங்க. எவனுக்கு கேக்குறான்? யாரா நீங்க? அதெல்லாம் இருக்கானுங்க. 2 ராஜா. என்னது புரியல? ஒரு ஊர்ல 2 ராஜா படம்லாம் தெரியும். ஒரு ஊர்ல நல்ல 2 ராஜா எல்லாம் ஹீரோயின் ஓரியன்டட் படம்டா, நல்லா இருக்கும். எது ஹீரோயின் ஓரியன்டட் படம்? இது ஒரு ஊர்ல 2 ராஜா. ஆமா, அது படம் ஹீரோயின் ஓரியன்டட் படம் தான். என்ன ஹீரோயின் ஓரியன்டா வரும் அந்த படத்துல? சாயா சிங்கம் அன்னைக்கு ஒரு நாள் போட்டாங்கன்னு பார்த்தேன், அதுக்கப்புறம் ஞாபகமே இல்ல அந்த படம். அந்த படத்துல சாயா சிங்கம் பிரியா ஆனந்த் நடிச்சிருப்பாங்க.
சாயா சிங் வந்துட்டு ஒரு ஃபேக்டரியில நடக்கிறது கெமிக்கல் மூலமா இறந்துருவாங்க. அதை வந்துட்டு பூஜா ஆனந்த் கண்டுபிடிச்சிட்டு பிரியா ஆனந்த் கண்டுபிடிச்சிட்டு அது உலகத்துக்கு கொண்டு வரணும்னு பாப்பாங்க. அதை எப்படி இந்த ஒரு ஊர்ல இருக்க அந்த ஒரு ஊர்ல இருக்க அந்த 2 ராஜா எப்படி அந்த நியூஸ வெளியே கொண்டு வந்தாங்கிறத கதை. சரி சரி சரி. இது ஒரு ஹீரோயின் ஓரியன்டட் சப்ஜெக்ட். அது என்ன பிரியா ஆனந்துக்கு சாங்ஸ் எல்லாம் இருக்கும். கேட்கும் போதே போதும் நிறுத்துங்க, இது கதையே சொல்லாதீங்கன்ற மாதிரி இருக்கு. இதெல்லாம் எடுத்திருக்கான். காசேதான் கடவுளன் திருப்பி பிரியா ஆனந்த் சிவா இவங்க எல்லாம் வச்சு இது 2023லயே தான் வந்து. சரி 22லயோ 23லயோ. ஆமா இது ரீமேக், அந்த பழைய படத்தோட ரீமேக். அது இல்ல அந்த படத்தோட சீக்குவல் மாதிரி ஏதோ எடுத்திருப்பாங்க. இவன் தந்திரம் 2 எடுத்துட்டு இருக்கான்டா இப்போ. ஆமா, யார வச்சு தெரியுமா? இவரை வச்சு நம்ம இந்த இதுல வருவார்ல தம்பிராமையா எல்லாம் நடிச்சு எப்படி ரெகுலரா கேட்பாங்கடா இதெல்லாம். சித்ராட்சம் லென்ஸ் நிகழ்ச்சியில மட்டக்களப்பையில இருந்து லென்ஸ் நிகழ்ச்சியில மட்டக்களப்பையில இருந்து மயூரன் ஒருத்தர் இருப்பாரு. அந்த மாதிரி ஆள் எல்லாம் கேட்பாங்க. சரி அதர்வாக்கே போயிடலாம். அதர்வா கிட்ட இருந்து பிரான்சஸ் உருவாக்கி பல வழியில வந்து லோக்கி சீசன் 2 கிளைமாக்ஸ் வேற ஆயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஜிவி பிரகாஷ், டைரக்டர் ரியோராஜ், யாராவது தயவு செஞ்சு ஜெயம் ரவி இந்த இதுல கொண்டு வாங்கல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. வருவாரு வெயிட் பண்ணுங்க. அவரோட பிலிமோகிராஃபில ஜெயம் ரவி வருவாரு. அதுதான் எண்ட் கேம். நீங்க அடுத்த படம் சொல்லுங்க. இறுதி ஆட்டமா? இறுதி ஆட்டம்டா. இறுதி நம்ம சம்பவக்கார படம் பண்ணுவோம். ஓகே, யாரும் அந்த படத்தை பத்தி ஸ்கிப் பண்ணிடலாம். அந்த படம் ஸ்கிப். அந்த படத்துக்கு எல்லாருமே ஸ்கிப் பண்ணாங்களா? ஸ்கிப் பண்ணிடலாம், விட்டு. திருப்பியும் சாம் ஆண்டனே வந்துட்டான். என்னது அந்த ஏதோ ஒரு லேபிள் எல்லாம் வச்சுக்கிட்டு இருப்பான். வேற கேட்டல ஒரு மாதிரி இருக்கணும் சார். ட்ரைலர்லாம் பார்த்தேன், படம்லாம் ஒரு நாள் கூட ஒரு சீன் கூட பார்த்தேன் அந்த படத்துல. ஆதரவா கூட பார்த்தது கிடையாது. நீ என்ன ஃபீல் பண்ற? ஸ்கிப் இதோட ஸ்கிப் யாரும் பார்க்கல. யாருமே பார்க்கலடா அந்த படத்தெல்லாம். அதான் ஸ்கிப். குருதியாட்ட ஸ்கிப்பா? 22 தான் வந்திருக்கு, ஆனா யாருமே இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. ஸ்கிப் எல்லாருமே ஸ்கிப் பண்ணிட்டோம். இந்த டைம் ஸ்கிப் பண்ணிடலாம். பாட்காஸ்டுக்கும் ஸ்கிப். எல்லாரும் ஸ்கிப் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அடுத்து வந்து பட்டத்து அரசன். பட்டத்து அரசன் சம படம். ராஜ்கிரண், ஆஷிகா ரங்கநாத், அப்புறம் இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. சூப்பரா இருக்கும். இந்த ஜெனரேஷனுக்கு பிடிச்ச படம். ஸ்கிப் இல்ல, நான் வந்துட்டு கதைய டாக்குன்னு சொல்றேன். ஒரு சோழ சொல்லிடுறேன். கதை என்னன்னா, ராஜ்கிரண் நீங்க பல கிராமத்து படங்கள்ல வந்துங்க. ராஜ்கிரண் வந்து ஒரு தாத்தா. அவர் வந்து ஃபேமஸ் கபடி பிளேயர். கூஃபியா கபடி விளையாண்டு கேரக்டர் நேம் இல்ல, ராஜ்கிரண் தான் சொல்லலாம். அது கேவலமா இருக்கு பேர்லாம். அவனுக்கு ஒரு ஃப்ரெண்டு. அவன் வந்து அவர் யாருன்னா சரவணா படத்துல வில்லனா வருவான். அவன் பேரு சரவணா. சரி, அவன் பேரு சரவணா, நோட் பண்ணிக்கோங்க. அவன் வந்து சரவணா படம் இல்ல, அவன் பேரு சரவணா. அவனுக்கு 2 பேரும் இல்ல. அந்த ஆள் வந்து தமிழ் கிடையாது. அந்த ஆள் டப்பிங் தான் அவனுக்கு வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. கேவலமா நடிச்சிருக்கான் படம் ஃபுல்லா. அது மாதிரி 2 பேரும் நடிச்சிருக்கானா? இப்ப பிலிமோகிராஃபி எல்லாமே அதர்வா நல்லா நடிச்சிருந்தானா? இல்ல, இந்த படத்துல அதர்வா எல்லாருமே இல்ல, ரொம்ப கேவலமா தான் நடிச்சிருக்காங்க. ஜூனியர் ஆர்டிஸ்ட் சைட்ல நிக்கிறவன் முத கொண்டு எல்லாருமே கேவலமா ரொம்ப சிரிப்பானுங்க பாரு. இந்த அதர்வா குடும்பம் அசிங்கப்பட்டா அவனுக்கு சிரிப்பானுங்க அப்படின்னு. நெட்ஃபிளிக்ஸ் காசு கொடுத்து வாங்கிருக்கடா, அறிவு கட்டவனுங்களா. நெட்ஃபிளிக்ஸ் வாங்கிருக்கு, இந்த கருமத்தெல்லாம் நாங்க வீட்டுல போட்டு பாக்குறோம், மூடிக்கிட்டு இருக்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே இல்ல, நான் நினைக்கிறேன் சர்குணம் ஒரே ஒரு டேக் தான். நீங்க இந்த சீன் சொல்லி கொடுத்தானே என்னமோ ஒண்ணு பண்ணுங்க, ஒரு டேக்ல முடிச்சிருங்க அப்படின்ட்டு ஒரே டேக் தான் எடுப்போம் போல. ஆமாடா, எக்ஸ்பிரஷன் வருதா அதான் பாக்குறது இல்ல. ஆமா, இந்த சீனுக்கு இவ்வளவுன்னு ஒரு காஸ்ட் போட்டுருப்பாங்களா, அந்த காஸ்ட்டுக்குள்ள முடிக்கணும்ல. அதோட 5% கம்மியா முடிச்சானா இவனுக்கு லாபம் இல்ல. ஆமா, எல்லா காசையும் ஓடிடில இப்படி நெட்ஃபிளிக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு நல்லா ஏமாத்திட்டு காசு வாங்கிட்டு போயிடும். அப்படியே நமக்கு பட்டத்தரசன் டேபிள் ப்ராஃபிட் அப்படின்ட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் அவனுங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வருஷமா கபடி விளையாடுறானுங்க. ரொம்ப ஃபேமஸான பிளேயர் வந்து ராஜ்கிரண்.
ம், அவர் எல்லாம் அவர் ஒரு முட்டாள் குடி அவரு. ம். ஏன்னா வந்து கவர்மெண்ட் வேலை வரும், கவர்மெண்ட் வேலையை விட்டுட்டு போய் கபடி விளையாடுறாமா மெண்டலு. ஊரோட ஊர்ல வெத்தலை மானத்துக்காக. தோட்டம், ஆமா, ஊர்ல வெத்தலை தோட்டம் வச்சிருப்பான். அவனுக்கு வந்து 2 வயசு. அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒய்ஃபுக்கு பிறந்தவங்க 2 பசங்க ஒரு பொண்ணு. யாருன்னா அந்த பசங்க யாருன்னா ஜெயபிரகாஷ், அப்புறம் ஊர்ல மானத்தை நல்லவண்ண 2 வைஃப கட்டியிருக்கான். நான் அதெல்லாம் சொல்ல கிடையாது. நான் ராஜ்கிரண் ஒரு தாத்தான்னு தான் சொன்னேன். ராஜ்கிரன்னாலே இதெல்லாம் வரும்டா. ராஜ்கிரண் எந்த படத்துல வந்துட்டு ஒரு இந்த ஹரி படத்துல சொல்லுவாங்கல்ல, கடைக்குட்டி சிங்கம் படத்துல வரதுங்க. ராஜ்கிரண் கடைக்குட்டி சிங்கம் படம் ஓடிடுச்சு, அதுல இருந்து சீன் எல்லாம் எடுத்து வச்சிருக்கான். அது 2வது ஒய்ஃபுக்கு பிறந்த பையன் வந்து யாருன்னா நம்ம அதர்வா. ஆர்கே சுரேஷோட பையன் தான் அதர்வா. 2வது வைஃப் யாரு? இந்த கமலோட எக்ஸ் லவர் ஸ்ரீதேவி இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்து ராஜ்கிரனோட ஸ்ரீவித்யா வந்துட்டு ராஜ்கிரனோட செகண்ட் வைஃப். அவங்களுக்கு இதுவே வந்து ஒரு சூப்பர் காம்பினேஷன். இவங்களுக்கு பிறந்த 2வது வைஃபுக்கு பிறந்த பையன் தான் வந்துட்டு ஆர்கே சுரேஷ். ஆர்கே சுரேஷ் போட்டோவை போட்டோஷாப் பண்ணிருப்பாங்க, யாரும் பாத்துறாதீங்க. தலைய வெட்டியா மூஞ்சில வச்சு ஒரு மாதிரி பண்ணிருப்பானுங்க. ஆர்கே சுரேஷோட வைஃப் தான் ராதிகா சரத்குமார். ரொம்ப கேஸ்டிங் எல்லாமே இப்படிதான் இருக்கும், ஏற்றதாத்தமா தான் இருக்கும். இதுல ஜெயபிரகாஷ் அவர் ஒய்ஃபா வரவங்க எல்லாருமே வந்துட்டு பார்த்தா கேஸ்டிங்கே ஒன்னும் கரெக்டா இருக்காது. அவங்களாம் வந்து இந்த படம் முத்தையா கேஸ்டிங். சிங்கமொழி வந்துட்டு அவங்க வீட்டுல மாப்பிள்ள, வீட்டோட மாப்பிள்ள. அந்த வீட்டோட மாப்பிள்ளன்னு சொல்லி ஒரு கேரக்டர் போட்டு அவர் காமெடியன். சிங்கம்புலி இது வந்து ஸ்டீரியோ டைப்பிங். இது வந்து நான் சொல்றேன், இது ஒரு ஸ்டீரியோ டைப்பிங் இன் தமிழ் சினிமா. வீட்டோட இந்த மாப்பிள்ளன்னு ஒருத்தரை போட்டு அவர் ஒரு காமெடியன். இது வந்து பல காலமா பண்ணிட்டு இருக்காங்க. அது வீட்டோட ஹீரோ குடும்பத்துல ஒரு அக்காக்காரி இருந்தானா அவன் புருஷன் வந்துட்டு அவன் வீட்டோட மாப்பிள்ளையா இருப்பான். இல்ல அவனால ஆனா இதுக்குன்னே ஒரு கேஸ்டிங் இருப்பான்டா எப்பவுமே. இந்த தர்மதுரையில அக்காவுக்கு ஹஸ்பண்ட் ஒருத்தர் வருவான்ல, அவரெல்லாம் வந்துட்டு சினிமா இண்டஸ்ட்ரி விட்டு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். ரீசெண்டா அவர் 2வது படத்துல பாத்தீங்கன்னா, ரீசெண்டாலாம் பாக்கல, சர்குணம் தான் வாய்ப்பு கொடுத்தப்ப அவனும் கொடுக்கல. சிங்கமொழியா அந்த மாதிரி கேட்டகரி தான். ஏதோ அவர் எழில் படம் இல்லைன்னு சொல்லி இதுல வந்து நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். சங்கம் புலியெல்லாம் இல்ல, அவரெல்லாம் நல்ல யாரு நல்லா கேரக்டர் கொடுக்குறாங்களோ அவங்க நல்லா பண்ணுவாரு. ஆமா, இதுல டைலாக்கே இருக்காது அவருக்கு, சும்மா வந்துட்டு பேக்ரவுண்ட்ல நின்று இருப்பாரு. பாலசரவணனே சும்மா தான் இருப்பான். பாலசரவணன் வந்து அதர்வா ஃப்ரெண்டு. அதர்வாக்கும் ராஜ்கிரனுக்கும் ஆகாது. ஹலோ, எதனால ஆகாது? சொல்லுங்க, எதனால ஆகாதுங்கிறது மதியம் சாப்பிட தூக்கமா இருக்குதுடா. இருக்கட்டும், சொல்லி முடிச்சிடறேன், டக்கு டக்குன்னு போயிடுறேன். சீக்கிரம் சொல்லிட்டே இருங்க. இப்ப வந்துட்டு ராஜ்கிரனுக்கு வந்துட்டு ராஜ்கிரனும் அதர்வாவும் பேசிக்க மாட்டாங்க. ராஜ்கிரண் வீட்டுக்கு அதர்வா போனா ஜெயபிரகாஷ் வந்துட்டு வெளில போறா அப்படிம்பாரு. ஜெயபிரகாஷ் பசங்க படத்துல ஸ்டாஃபா வருவாரு அவரு. சரி, அவரு வந்துட்டு ஆகாது, ஏன்டா இவனுங்க 2 பேருக்குள்ளார ஆக மாட்டேங்குது, ஏன் பேசிக்க மாட்டேங்கிறாங்க. செகண்ட் ஒய்ஃப் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. என்ன ஆகுதுன்னா, இந்த ராஜ்கிரண் வந்து ஒரு அவரோட ஒரு 40, அவரு அப்பவே பார்க்க 60 மாதிரி தான் இருப்பாரு. படம் ஃபுல்லாவே ஒரு 60 தான். ஆனா அவருக்கு மேக்கப் போட்டு 20, 40s அவரோட லைஃப்ல அந்த மாதிரி குரோன பாக்குறதெல்லாம் காமிச்சிட்டு இருப்பானுங்க. அதுல வந்து அவர் 40ஸ்ல இருக்கும்போது ஒரு நாள் 2 பேர் வந்து எங்க ஊருக்காக கேம் விளையாடணும், கபடி விளையாடணும்னு கேட்டோன்னே அவர் போயிட்டு ஆர்கே சுரேஷ போய் நீ விளையாண்டு வா அப்படிம்பாரு. ஆர்கே சுரேஷ் விளையாட போன இடத்துல வந்து ஆர்கே சுரேஷ் விளையாடிட்டு வாங்கும் போது இல்ல இந்நேரத்துக்கு வந்து கேக்குறான் உங்க அப்ப எனக்கு ஏதோ சரியா பல்ல, நான் சொல்றேன் சரத் நீ கேளு அப்படின்னு இவங்கள சொல்லுவாங்க. ராதிகா சரத். ஆமா, போவாங்க கேட்காம இல்ல. அப்பா சொன்னாரு, அது ஒரு கபடி விளையாட போறான்னா அவன் என்ன பண்றான், பிராக்டிஸ் எல்லாம் பண்ண, அதெல்லாம் எதுவுமே இருக்காது. போய் விளையாண்டு வாடானா இவரும் போய் விளையாட போவாரான். போயிட்டு இல்ல கழுத்து சுளுக்கி அது எதுமோ ஆகி அவன் செத்துருவான். அந்த இடத்துல செத்ததுனால ஆர்கே சுரேஷ் அவங்க மாமனார் வந்துட்டு சொத்தை 2ஆ பிரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி பாதியா பிரிச்சு வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்ப வந்து அதர்வா ஃபேமிலிக்கும் ராஜ்கிரண் ஃபேமிலிக்கும் அது வந்து கரெக்டா தான். இப்ப ராஜ்கிரண் வந்து கேக்குறது கரெக்ட் தான். வேணாம்னு சொல்லி அப்பா அவங்களுக்கான கோபம் இருக்கும். அப்படிதான் யாரா இருந்தாலும் கோபம் இருக்கும். இதுக்குள்ள அந்த ஜெயபிரகாஷ் கைய வாங்குவான். ஏண்டா மாமனா மருமகளும் பேசிட்டு இருக்காங்க, உன் தம்பியோட ஒய்ஃபும், நீ வந்து கைய வாங்கினா என்னடா அர்த்தம்? அப்ப ராதிகா கேட்பாங்க வந்துட்டு
வேணா எதுக்கு கதையில இன்வால்வ் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து எனக்கு காரணம் இருக்கு. ஏட்டா ஜெயபிரகாஷ் ஏதோ மனுஷவர் நடந்துக்கிறியாடா அப்படிங்கிற அந்த ஊர்க்காரன் அவன் இல்ல. அப்ப என்ன சொல்லிருக்கணும், ராஜ்கிரண் வந்துட்டு உன்ன விளையாட போக சொல்லிருக்கணும்டா. நீலாம் இல்ல ஃபர்ஸ்ட் ரைட்ல வெளில வந்துருப்ப. பின்னாடி சொன்னாலே இல்ல ஆனா அழுதுட்டு ஓடுவேங்கிறதுக்கு பின்னாடி ரெஃபரன்ஸ் இன்னொன்னு இருக்கும். அதை பத்தி அப்புறம் பேசலாம். நான் இல்ல அந்த சர்க்குடனால இல்ல நம்ம அப்படியே அந்த கதை கூட அந்த மண் மனம் மாறாம கிராமத்து படம் எடுக்கிறாரு. அதனால கதையோட கதையா ஒண்டிடுறேன். நீ அடுத்து போ. அடுத்து வந்துட்டு இதுதான், இதனால அவங்க பேசிக்க மாட்டாங்க. இப்ப வந்துட்டு என்னன்னா, இவங்க வீட்டுல வந்துட்டு ராஜகிரனுக்கு அப்புறம் அவங்க வீட்டுல கபடி விளையாடுறது அவனோட பேரன். யாருன்னா நம்ம வலிமையில அஜித்தோட தம்பியா வருவானே அவன் ஒருத்தன் தான் வந்துட்டு விளையாண்டு இருப்பான். அவனை வந்து தமிழ் தலைவாசில கூப்பிடுறேன்னு இருப்பாங்க. அவனோட ஃப்ரெண்டா வந்துட்டு ராஜ்கிரனுக்கு ஃப்ரெண்டா ஒருத்தர் இருந்தார்ல சரவணா, அவனோட பேரன் வந்துட்டு இவனுக்கு ஃப்ரெண்டு. அவன் யாருன்னா கடைக்குட்டி சிங்கம் படத்தோட வில்ல. அவனுங்க 2 பேரும் வந்துட்டு ஒன்னா விளையாண்டு இருப்பானுங்க. ஆனா வந்து எல்லா இவன் நல்ல அது வந்து அங்க ஒரு காவிய தலைவன் ஓடுது. அவர் வந்து பிருத்திவிராஜ், இவர் வந்து சித்தார்த். இவரை பார்த்து அவர் பொறாமப்பட்டுட்டே இருப்பாரு. இவனுக்கு வந்து தமிழ் தலைவாசு ப்ரோ கபடி லீக் நடக்குதுல, அதுல வந்துட்டு சான்ஸ் கிடைச்சிடும். அந்த சான்ஸை ரூன் பண்ணி இவன்லாம் வந்துட்டு காசு வாங்கிட்டு நம்ம ஊருமான பேரை கெடுத்துட்டு விளையாடாம போயிட்டான் அப்படின்னு சொல்லி அவன் நேம டேமேஜ் பண்ணி இந்த கடைக்குட்டி சிங்கம் இல்லை அப்புறம் அவங்க தாத்தா சரவணா சேர்ந்து இவங்களோட ஃபேமிலி அந்த கபடி இதையே வந்துட்டு ட்ராஷ் பண்ணிடுறாங்க பஞ்சாயத்துல. இவங்க ஊர்ல இவங்க ராஜ்கிரண் பேர்ல இருக்க கபடி டீம் நேம மாத்தி வேற பேர்ல வச்சு விளையாடணும்னு சொல்லி பஞ்சாயத்துல முடிவு பண்ணி அசிங்கப்படுத்திடுறாங்க. இது தெரிஞ்ச அதர்வா இருந்துட்டு நான் வந்துட்டு இதை சரி பண்றேன் அப்படின்னு அவரு ஒரு வாய்ஸ்ல பேசிட்டு எங்க குடும்பம் வந்து இதுக்காக நாங்க வந்து விளையாடுறோம் அப்படின்னு சொல்லி குடும்பமா நாங்க ஒரு டீம் ஆல்ரெடி இருக்க டீம், அதாவது அது சொல்லிட்டியா? ஆமா ஆமா நடுவுல வந்து அவன் செத்துருவான். குட்டி வந்துட்டு வந்துட்டு இருப்பான். ஏமா எல்லா மடத்துல இல்ல அது நம்மளோட அது ஆடியன்ஸ் எல்லாருக்குமே ஃபீல் ஆகுது. குட்டி கெட்டிங் ஃபக்ட் அப் இன் மூவி இஸ் மை ஃபேவரட் ஜேனர் அப்படின்னு எல்லாருக்குமே ஃபீல் ஆகும். அவன் வந்து செத்துருவான். ஆமா, அது செத்தது வந்து பெரிய இம்பாக்ட் ஆயிடும். இம்பாக்ட் ஆயிட்டு அந்த ஃபேமிலியும் ஒரு மாதிரி பேட் சுச்சுவேஷன்ல இருக்கும். நடுவுல வந்துட்டு அதர்வா வந்து அந்த குடும்பத்தோட சேர்றதுக்கு நிறைய ஏதோ பண்ணுவான். என்ன பண்ணாலும் வீட்டுக்கு போவான். அவன் வீட்டுக்கு வருவான்னு தெரிஞ்சு ஜெயபிரகாஷ் நீங்க வேலைக்கு போகாம அவனை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளணும்னு அன்னைக்கு வேலைக்கு போகாம இருப்பான். இதனாலயே அவங்க ஃபினான்சியல் சுச்சுவேஷன் வந்து ரொம்ப ராஜ்கிரண் வந்து இல்ல அப்படியே ஒரு லுக் மட்டும்தான். அந்த ஜில்லா படத்துல ஹைவேஸ்ல மோகன்லால் வந்துட்டு உட்காந்துட்டு இருப்பாரு. அப்ப விஜய் அதே லுக்கு தான் அதர்வா பார்த்து. அதர்வா வந்தாலே இல்ல ஜெயபிரகாஷ் வெளில போனார். உன்னாலதான் என் வீடு எப்படி இருக்கு அப்படிமா. நீ வேலைக்கு போனாலே பாதி பிரச்சனை பிடிக்கிட்டா நீ அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பல இது. அப்புறம் மெயினா ஒரு கேரக்டர் சொல்லணும். 2வது பையனுக்கு ஒரு பையன் இருப்பான் ஜெயபிரகாஷ் தம்பிக்கு. அவன் பாலிடெக்னிக் படிக்கிறான்னு படம் ஃபுல்லா அவன் வெறும் பாலிடெக்னிக் படிச்சா ஃபர்ஸ்ட் இயர் மட்டும்தான் வந்துட்டு அவனுக்கு வந்து இன்ஜினியரிங் கிராபிக்ஸ் அந்த அந்த சப்ஜெக்ட் இன்ஜினியரிங் அந்த அந்த இது பேர் என்ன ஒரு இது வருமே அது வரைவாங்களே ஆமா 4 பக்கத்துல இருந்து பாக்குற மாதிரி வேற வேற பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு சப்ஜெக்ட் இருக்குமே இன்ஜினியரிங் கிராபிக்ஸ் தானே அது. அந்த அது வரைகிற அந்த கிட்ட வந்துட்டு அவன் பொழுதுனிக்கும் அதை கையில வச்சுக்கிட்டு இங்க பேக மாட்டிட்டு சுத்திட்டு இருப்பான். படம் ஃபுல்லா அவனுக்கு அந்த ஒரு ரோல் தான். எந்த சீன்ல பார்த்தாலும் அதே ட்ரெஸ்ஸோட சுத்திட்டு இருப்பான். அப்புறம் வந்துட்டு அதர்வா வந்து டெம்ப்ட் பண்ணி பாலசரவணன் அதர்வா சேர்ந்து டெம்ப்ட் பண்ணி இவனுங்க இந்த ஊர் டீமோட விளையாடுறதுக்கு பஞ்சாயத்துல பேசிட்டு வந்துடுவானுங்க குடும்பமா. ஆனா வந்துட்டு பிராக்டிஸ் பண்ண மாட்டாங்க. பழையபடி வந்துட்டு இது பண்ணிட்டு இருப்பானுங்க. ராஜ்கிரண் வந்துட்டு கபடி எல்லாம் மறந்துட்டு சுத்திட்டு இருப்பான். அப்புறம் அவனை கூப்பிட்டு வந்து டெம்ப்ட் பண்ணி ஃபேமிலியா ஒன்னா விளையாட வச்சு விளையாட வைக்கிறது. அது விளையாட வைக்கிறதுக்கு ஒரு டீம் இருக்குல்ல, அந்த டீம்ல யாரா தெரியுமா? அதர்வா அவங்க ராஜ்கிரண், அப்புறம் அந்த 7வது படிக்கிற சின்ன பையன், அப்புறம் இந்த பாலிடெக்னிக் படிக்கிற பரதேசி ஜெயபிரகாஷ், அப்புறம் அந்த 2வது தம்பி ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட 2வது பையன், அடுத்து வந்துட்டு அந்த வீட்டோட மாப்பிள்ள நம்ம சிங்கம்புடி. இது ஒரு டீம்னு இருக்கும். டக்குன்னு ராதிகா வந்துட்டு ரே இவனும் கூட செஞ்சு விளையாடாதுன்னு சொல்லி
ஏன்னா இப்படி அசிங்கமா பண்ணிட்டு இருக்கீங்க வாடா அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போயிடுவாங்க. ஊரே cute-ஆ. இங்க வர்ற இவனுங்களா கபடி மேட்ச் விளையாட போறானுங்க அப்படின்னு ஏஜ் கேப் இல்லாம தான் நடந்துக்கிறானுங்க. அவனுங்க அதுக்கப்புறம் சரத்குமார் ராதிகா சரத்குமார் வந்து கூட்டு போறப்போ இவன் போய் இல்ல லூஸ் மாதிரி கைய ரெண்டுத்தையும் துண்டுல கட்டிக்கிட்டு ஆப்போசிட்ல இருக்க ஒரு கிணத்துல போய் குதிச்சிடும். எதுக்கு குதிக்கிறான்னு தெரியாது. இல்ல அப்ப யாராவது காப்பாத்த வரணும்ல. அப்புறம் அந்த ஃபேமிலியில இருக்கவங்க காப்பாத்த வந்து அப்புறம் வந்துட்டு செத்து கிட்டு போயிடாத போய் விளையாண்டு தொலை அப்படின்னு அவனும் விட்டுருவான். ஓகே உன்னோட ரொம்ப நேரம் கதை சொல்றா, ரொம்ப ஹெக்டிக்கா இருக்கு. ஏதோ லவ் சீன் சொல்றா இந்த படத்துல. இந்த மைண்ட் லவ் சீன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துட்டு ஸ்டார்டிங் தான் எடுத்தோம்னா வந்துட்டு அவ ஹீரோயின் வருவா. ஹீரோயின் யாருன்னா வந்துட்டு இவங்க அப்பா செத்தான்ல. ஹீரோயின் எப்படி பார்த்தான்னு சொல்லு. ஹீரோயின பஸ்ல அந்த பொண்ணு 3ஆவது சீட்ல உட்காந்துருக்கும், இவன் 2ஆவது சீட்ல உட்காந்துருப்போம். இங்க இருந்து அந்த பொண்ணு தூங்கிட்டு இருக்கும். பார்த்துட்டு பக்கத்துல போவான், அவ ட்ரெஸ்ஸ கரெக்ட் பண்ணுவான். ஆமா முன்னாடி கூட பாத்துருப்பாவ. தூங்கிட்டு இருக்க பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒருத்தன் யாராவது இப்படி போலாமா? ஒரு இன்டீசன்ட் பிஹேவியர். அதெல்லாம் இல்ல எங்க அதெல்லாம் உடனே அவன் நேச்சுரல் ஆக்டிங் யோகா முன்னாடி ஒரு பஸ் போச்சுங்க தகதகன்னு இருந்தீங்க. எல்லா பொண்ணுகிட்டையும் பேசுற அதே மாடலேஷன். அது இல்ல அவன் போன வேலையை விட்டுட்டு இல்ல அவ பின்னாடியே போய் அவ ஒரு லேடிஸ் அது எப்படி அவளை அலோவ் பண்ணான்னு தெரியல. அது ஒரு கேர்ள்ஸ் காலேஜ், அதுக்குள்ளார போயிருவோம். போயிட்டு உமன்ஸ் மேட்ச் கோச்னு சொல்லிட்டு விளையாடி செருப்படி வாங்கிட்டு வருவான். அடுத்து திருப்பி ஒரு டைம் மீட் பண்ணுவோம். மீட் பண்ணி அவ வந்துட்டு இவங்க தாத்தாவை பார்க்க போகணும்பா. இல்ல இவன் வந்துட்டு வண்டியில அந்த ஊருக்கு பஸ் இருக்காது, இவன் கூட்டு போய் வர்ற மாதிரி சுச்சுவேஷன் அமையும். இவன் கூட்டு போவான், கூட்டு போய் வேற ஒரு வீட்டுல கூட்டு போயிட்டு அங்க வேற என்னமோ பண்ண பார்த்தான். டக்குன்னு இல்ல இவ யாருன்னு அவனுக்கு தெரிஞ்சிடும். எதுக்கு அவங்க வீட்டுக்கு போறீங்கன்னு கேட்டா அவங்க அந்த ஆர்கே சுரேஷ் இருக்காங்க, அவன் செத்தது வந்து இவங்க அப்பா தான் அதுல ஒரு காரணமா இருக்கும். அவன் தான் ஆப்போசிட் டீமா விளையாண்டுருப்பான். அதனால அவன் வந்துட்டு அவன் ஒரு மாதிரி எமோஷனலா டேமேஜ் ஆகி ஒரு மாதிரி ஆகிடுவான் அப்படின்னு இவ சொல்லுவா. இவங்க அப்பா செத்ததுக்கு இவங்க அந்த ஹீரோயின் அவங்க அப்பா தான் காரணம்ன்றது ஒரு இது. அவங்க அப்பா இல்ல, அவங்க அப்பா ஆஷிகா ரங்கநாத் அப்பா வந்துட்டு அந்த இவரை தெரியாம ஆர்கே கொண்டுட்டு அழுவான் பாரு. சின்ன பையனை பிடிச்சு கிள்ளி வச்சு அழுவான்ல, ரொம்ப ரொம்ப கேவலமா அழுவான்டா அவன். என்னடா ஸ்கூல் முடிஞ்சு உங்க அப்பா உன்னை கூட்டு வரலையாடா, உங்க அப்பா உன்னை மறந்துட்டாரு போடா, உன்னை யாரா இப்ப கூட்டு போட போறா, அவ்வளவுதான்டா நீ மாட்டிக்கிட்டடா அப்படின்னு சின்ன பசங்களை ஸ்கூல் முடிஞ்சு வெளியே வெயிட் பண்ற பசங்க கிட்ட போய் சொன்னா அவனுக்கு அழுவானுங்கல்ல. அவங்க அப்பா 5 வாரத்துக்கு 5 நிமிஷம் லேட் ஆனவன அந்த சின்ன பசங்களை போய் மேனிபுலேட் பண்ணா எப்படி அழுவானுங்களோ அந்த மாதிரி அழுவான். வரதுல புவர் ஆக்டிங் பத்தி பேசினால ஈச்சி கேரக்டர் வந்துட்டு அந்த அளவுக்கு மோசமா தான் எல்லாம் நடிச்சிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு இதே ஹீரோயின் வருவாங்க. நல்ல வேலை பாட்டு வந்து இந்த பாட்டு கிடையாது, அதுதான் பிரச்சனை. அழுங்கிற மாதிரி ஐகானிக் சாங்ஸ் இந்த படத்துக்கு எதுவுமே கிடையாது. பாட்டு இருக்கு, 2 பாட்டு வருது, அது ஏன் வருதுன்னு தெரியாது. அது 2மே இல்லாம இருந்திருந்தாலும் இன்னும் பெருசா ஒன்றும் இதா இருக்காது. You can't recreate the magic that we already created. சர்க்குணம் அழுங்கிற குளுக்கிற எல்லாம் you can primids can be built. அழுங்கிற குளுக்கிற will never create like thisங்கிற மாதிரி இருக்கு. அந்த படமாவது டக்குன்னு முடிஞ்சிருச்சு. 1 மணி நேரம் 50 நிமிஷமோ 40 நிமிஷமோ என்கேஜிங்கா போயிட்டு இருக்கோம் கதை. ஏதாவது டக்குன்னு என்கேஜிங் பண்ணிட்டு கதையே இல்ல. மெயின் கதையே அவன் வந்துட்டு ஷார்ட் அவுட் பண்ணிட்டு ஃபுல்லா ரொமான்டிக் ட்ராக் வச்சிட்டு இருப்பான். ஆனா இதுல எல்லாம் மெயின் கதை தான் மெயினா வச்சிருப்பான். ஃபுல் எரிச்சல்ஸ் தான். அவன் வந்துட்டு இதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல இதே ஹீரோயின் வரும். வந்துட்டு இல்ல ராஜ்கிரனுக்கு வந்து ரூல்ஸ் தெரியாது, தப்பு தப்பா விளையாண்டுருப்பான். பழைய ரூல்ஸ் வச்சு சொல்லி கொடுத்து விளையாண்டுருப்பான். பொண்ணு வந்து அசிங்கப்படுத்தும். இவங்க எங்கேயுமே ஜெயிக்கிற மாதிரிலாம் காமிக்க மாட்டாங்க. இந்த பொண்ணு பிராக்டிஸ் பண்றேன்ட்டு ஹெல்ப் பண்ணும். ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க 2 பேரும் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறத பார்த்து ராஜ்கிரண் டென்ஷன் ஆகி இனிமே நீ வராத, ஊருக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லி தப்பி விட்டுறாரு. அவ ஊருக்கு போயிடுவா. அப்புறம் நடுவில் ஏதாவது நடக்கும். அதுக்கப்புறம் என்ன ஸ்ட்ரைட்டா கிளைமேக்ஸ் வந்துடுவாங்க. நடுவில் இவனுங்களுக்குள்ளார என்னதான் இருந்தாலும் ஒன்னா விளையாண்டாலும் ஒரு டீம் ஸ்பிரிட்டோட விளையாட மாட்டானுங்க. அது வழக்கமா எல்லா ஸ்போர்ட்ஸ் படத்துலயும் வர மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பானுங்க. அப்புறம் வந்துட்டு கிளைமேக்ஸ்ல வந்துட்டு என்ன ஆகுனா ஒரு குபீர் சீனு.
எல்லா இந்த டீமும் அந்த டீமும் மேட்சுக்கு போவாங்க. ஃபர்ஸ்ட் ரைடு ஒருத்தன் வரும்போதே இல்ல நம்ம சிங்கமொழி விளையாடுறப்ப அவருக்கு காலில் அடிபட்டுரும். இல்ல ஃபர்ஸ்ட் ரைடுலயே வந்துட்டு அதர்வா அவுட் பண்ணி விட்டுருவான். விட்டு போன அது எவ்வளவு நேரம் நடக்கும் அந்த மேட்ச்? 10 நிமிஷம் 20 நிமிஷம் நடக்கும். அது மேட்ச் ரூல்ஸ் படி பார்த்தா ஏதோ 1 மணி நேரம் தான் இருக்கும் போல. அந்த ஊர்க்காரன்னு இல்ல ஏங்க இவன் பொத்தாரி குடும்பம் கெட் டவுன் ஃபால் அந்த இது இருக்குல்ல, ஊர் திருவிழா நார்மல் ட்ரெஸ், பொத்தாரி குடும்பம் டவுன் ஃபால் கோட் சூட் அப்படின்னு போட்டு வந்திருப்பானுங்க. ஏங்க டே ஃபுல்லா நடத்துங்க அப்படின்ட்டுருவானுங்க. அதனால டே ஃபுல்லா அந்த மேட்ச் நடந்துகிட்டே இருக்கும். அழுவாங்க. அதுல வந்துட்டு நடுவுல ஒரு இடத்துல வந்துட்டு சிங்கம்புலிக்கு அடிபட்டுரும். அவுட் ஆஃப் நோவேர் ஹீரோயின் வந்துட்டு நான் வந்து விளையாடுறேன்னு பசங்க எல்லாம் விளையாடுற மேட்ச்ல இவ வந்து விளையாடுவா. இவளை வந்துட்டு அந்த ஊருக்காரங்க நீ யுவர் நாட் அலவுடு, நீ வந்துட்டு பொண்ணு இல்ல, இந்த ஊருக்கு இந்த குடும்பத்துக்கும் உனக்கு சம்மந்தம் இல்லை, நீ எப்படி விளையாடலான்றாங்க. நான் எனக்கு சம்மந்தம் இருக்குன்னு அந்த 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 அவங்க நிக்கிற இடத்துலயே ராதிகா வந்து டக்குன்னு அங்க அம்மன் கழுத்துல இருக்க ஒரு மஞ்சக்கயிறு எடுத்துட்டு வந்து பையனுக்கு கட்ட சொல்லி அங்கேயே கல்யாணம் பண்ணி இவன் என் ஒய்ஃப்னு சொல்லி விளையாண்டு அவன் வந்து இன்னும் ஜெயிக்கிற மாதிரிலாம் போகாது. அப்படி அவனுங்க அந்த ஆப்போனன்ட் டீம் ஆசிக்கிறாங்க இறங்கினாலும் இல்ல எஸ் செம்ம ஜாலிடா அப்படின்னு இல்ல வில்லெல்லாம் தூக்கி போட்டு விளையாண்டுகிட்டு இருப்பான். அவளை பண்ணிட்டு அவனுங்க அவளை மட்டுமா தூக்கி போட்டானுங்க, எல்லாரையும் அதர்வாலாம் இல்ல தூக்கி இதுல சொருவி விட்டுருவானுங்க. பாட்டுக்கு வெளியில கண்டமேனிக்கு போய் விழுவோம். ஃபர்ஸ்ட் ரைட்லயே வில்ல இறங்கும் போதெல்லாம் அவனை தூக்கி சேர் டேபிள்லாம் உடச்சு சொல்லுவான். ஒரு படம் முடியறதுக்கு கரெக்டா படம் வந்து 2 மணி நேரம் 15 நிமிஷம். ஆனா இல்ல இவனுக்கு கடைசி 2 மணி நேரம் 11 நிமிஷம் அந்த டைம்ல தான் வந்துட்டு ராஜ்கிரனுக்கு ரோஷம் வந்து அவன் அந்த பழைய டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அவனும் அதர்வாவும் சேர்ந்து ஜெயிச்சிருவானுங்க. ஜெயிச்சுட்டு அவன் வந்துட்டு ஜெயிச்சு மேட்ச் முடிஞ்சவனும் இல்ல அந்த வில்லனோட சரவணாவோட பையனை தூக்கி போட்டு மிதிச்சு நீதாண்டா நீதான் வலிமை குட்டிய கொலை பண்ணது, சேட்டன் ஸ்லேவ்ஸ் கூட அவனை இது கொலை பண்றதுக்கு தோண்டலடா, நீ தாண்டா அவனை சூசைட் பண்ணதுக்கு காரணம்னு அவன் அடிச்சு போட்டு அப்புறம் வந்துட்டு அப்புறம் ரெண்டா சேர்ந்துருவானுங்க. அவனுங்க ஏன் எப்படி அவனை கில் ட்ரிப் பண்ணி கொலை பண்ண வச்சானுங்கிறதெல்லாம் ஒரு எபிசோடு போவான். நான் என்ன சொல்றேன், அதை பாக்குறதுக்கு நீங்க உங்க வீட்டுல இன்னைக்கு 6:30 மணிக்கு சீரியல் போட்டா அதை போய் பாருங்க. அந்த அந்த படம் 2022 ரிலீஸ் ஏஐல வாய்ஸ் மாடுலேஷன் மாத்தி எல்லாம் வெளில கால் பண்ணிட்டு இருப்பான். ஆனா அதெல்லாம் டீப்பா பேசாதீங்க, டென்ஷன் ஆகுது இந்த படத்தை பத்தி. வேற ஏதாவது இந்த படத்தை பத்தி சொல்லணுமா? எனக்கு இந்த படத்தை பத்தி எப்ப ஸ்கிப் பண்ணா ஓகேன்னு இருக்கு. எனக்கு ஸ்கிப் பண்ணுங்க எல்லாரும் ஸ்கிப் பண்ணுங்க. இவன் பாரு ஒரே டைரக்டர் தான்டா, ஆர்கண்ணன், சாம் ஆண்டன், சர்குணம் உங்களோடய டிராவல் பண்ணிட்டு இருப்போம் போல. ஆர்கண்ணனோட இவன் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னா அடுத்து பூமராங் 2 பண்ணுவாரு. அடுத்து நிறங்கள் 3 நிறங்கள் 4 எல்லாருமே கம்பேக் ஆக இயங்கிட படம். இத நான் பார்த்தேன், படம் கேவலமா இருக்கும். வேணாம், பெத்த பொண்ணிய ரேப் பண்ண வரவங்களாம் கதையில எனக்கு தேவை கிடையாது. ஸ்கிப். அடுத்து இது வரைக்கும் யாருக்குமே தெரியாத ஒரு படம், ட்ரிகர் படம், குருதி ஆட்டம் தெரிஞ்சா வந்துச்சு. ஒரு படம் இருக்குன்னு யாருக்கும் தெரியாதுடா, ராஜ்மோகன் டைரக்ட் பண்ணிருக்கான்டா. ராஜ்மோகன் புட்சட்னி ராஜ்மோகனா? ஆமா, அவன் டிவிகே இந்த படம் முடிச்சுட்டு டிவிகேல ஜாயின் பண்ணாதானே? அவன் தானே இல்ல வேற ஏதாவது ராஜ்மோகன் இருக்கானா நான் செக் பண்ணிக்கிறேன். இந்த படம் பேரு நான் அந்த படம் பேரை நெட்ல தேடினா வேற என்னென்னமோ வருது. படம் பேர் என்ன தெரியுமா? அட்ரஸ். அட்ரஸ்னு ஒரு படம் தான். பேரை கொண்டு குறைச்சலடா, ஆல் அட்ரஸ் இல்லாம இருக்கா இண்டஸ்ட்ரியில? அட்ரஸ் பேர வச்சிருக்கீங்களா? இல்லடா இது வேற ஏதோ ராஜ்மோகன். ராஜ்மோகன் சாரி சார், சாரி. டிவி ராஜ்மோகன் வந்து எடுத்த படம் என்னன்னா வல்லவராயன் வானவராயன். நல்ல படம். கொங்கு மண்டலத்துல அதிகமான ஹிட் கொடுத்தது, அதிகமான மார்க்கெட் ஆன படம் அது. அப்புறம் டிஎன்ஏ, அவ்வளவுதான். அவ்வளவுதானா? அட்ரஸ் எப்ப வந்துச்சு? அட்ரஸ்ல யாரு ஹீரோயினி? டிஎன்ஏ படம் இந்த டைரக்டராடா, இது எனக்கு தெரியவே தெரியாது.
என்ன டைரக்டர்? மான்ஸ்டர் ஒரு நாள் கூத்து படம் டைரக்டர்ரா. ஓகே ஓகே, ஹியூமன் எமோஷன்ஸோட விளையாடக்கூடிய ஆளா அவரு? ஆமா, ஹியூமன் எமோஷன் கூட பர்ஹானான்னு ஒரு படம் எடுத்திருக்காரு. ஓகே ஓகே. அவரு பர்ஹானா வந்து தெரியுமா? பர்கானா தெரியும். மான்ஸ்டர் படத்தை தியேட்டர்ல பாத்திருக்கேன். செல்வராகவன் வந்து வேணாண்டா, தயவு செஞ்சு வேணாம். மான்ஸ்டர் படத்தை தியேட்டர்ல பார்த்தேன். பாத்துருக்கேன், அதை பத்தி கொஞ்ச நேரம் பேசு. செல்வராகவன் வந்து செல்வராகவன் தனி டாபிக், அவரெல்லாம் நான் தொட விட மாட்டேன். அவருக்காக நான் முன்னாடி இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுவேன். அவரை விட மாட்டேன். அது சொல்றா, அது நல்லா இருக்கும்டா. அந்த கதையே பர்ஹானா குடும்ப கஷ்டத்துக்காக அது வந்துட்டு வே அகேட் ஆஃப் இட்ஸ் டைம் தான் அந்த படம். இப்பெல்லாம் ஃப்ரெண்ட் ஆப், அப்புறம் இது மை ஆப்னு ஏதோ நிறைய ஆப் வந்துருச்சு. அதனால அவரு அப்ப வே அகேட் ஆஃப் இட்ஸ் டைம். இப்பெல்லாம் அதுக்குன்னே தனி ஆப் வந்துருச்சுல, ஆல் அட்ரஸ் இல்லாம போச்சு. இப்ப டிஎன்ஏ படம் எல்லாரும் நல்லா இருக்குமாங்க, நான் படம் பார்க்கல, அதோட அடிச்சது. ஓகே ஓகே, அடுத்த படம் என்ன படம்? தனல். தனல் தனல் ஸ்கிப். தனலுக்கும் பெருசா எதுவும் தெரியல. ஸ்கிப் அது எல்லாரும் ஸ்கிப் அவ்வளவுதான். பிரைம்லி ஸ்கிப் பண்ணுவோம். பராசக்தி. அதுக்கு முன்னாடி இதயம் முரளின்னு ஒரு படமும் பண்ணிருக்காரு. இதயம் முரளி எல்லாம் இன்னும் ரிலீஸ் ஆகல, அது இன்னும் முடியல, ஷூட்டிங்கே முடியல. ஏன் சைன் பண்ணாரு அந்த படத்தை? ஏன் சைன் பண்ணாருன்னா பெரிய ப்ரொடக்ஷன், அவங்க பெரிய ப்ரொடக்ஷன் சார், செகண்ட் ரோல் பண்ணுங்க அப்படின்னு. செகண்ட் ரோல் நான் அதுக்கு பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு தனியா ஒரு படம் பண்றேன் சார், பண்ணுங்க அப்படின்னு பண்ண படம். அவன் இதுக்கப்புறமும் ஒரு படம் பண்றான்டா. யாரு கூட பாரு, குஷி கபூரும் இவனும் ஏதோ படம் பண்றதா போட்டிருக்கு. அவன் பண்ணுவான்டா. யாரவ? இவடா அந்த ஜான்வி கபூர். ஓகேடா, சூப்பர்ரா. அதர்வாவோட தம்பி நடுவில் ஒரு படம் பண்ணார்ல. தம்பினா அதர்வாவோட தம்பி ஒரு படம் பண்ணார்ல நடுவுல. நேசிப்பாயா? அது மட்டும் கிடையாது, அவரு மட்டும் பண்ணல, இவரோட தம்பி ஒரு படம் பண்ணார் தெரியுமா, விஷ்ணு விஷால் தம்பி. இப்பதான் தம்பிங்க தான் எல்லாம், அண்ணனுங்க எல்லாம் வந்துட்டு அப்படியே நடிச்சு கிழிச்சு தள்ளிட்டானுங்க, தம்பிங்க வந்துட்டானுங்க. விக்ராந்த் சொல்லல, விக்ராந்த் எல்லாம் இல்ல, நீ இப்ப சொன்ன பத்தி அவர் ஜென்னு, அவரு இதுக்கு முன்னாடி 2 ஜென் முன்னாடி வந்தவன்டா அவன். விக்ராந்த் எப்ப லான்ச் ஆன தெரியுமா? விக்ராந்த் வந்து கரெக்டா கசடரன்னு சொல்லி 2005 லான்ச் ஆயிருக்கு. அப்ப அவரு வந்துட்டு இந்த லீக்டா, அவரு வந்துட்டு நம்ம கிருஷ்ணா லீக். ஆனா அவரு கூட ஹிட் கொடுத்திருக்காருடா. அவரு விக்ராந்த் கிருஷ்ணா, அப்புறம் அந்த நம்ம நாஞ்சில் விஜயன், அந்த சென்னை 6,28,000 வருவான்லடா தந்தையன் ஹீரோ. அவரு வந்து நிதின் சத்யாடா. நிதின் சத்யா. அப்புறம் இந்த இதுல எம்ஜிஆர் மாதிரி பண்ணுவார்ல நம்ம இந்த படத்துல. கமலஹாசன் வருவாருடா நம்மளோட ஜிகிர்தண்டா டபுள் எக்ஸ்ல. கமலஹாசன் ரோல் பண்ணுவார்லடா நம்ம இந்த ஜிகிர்தண்டா டபுள் எக்ஸ்ல ஒருத்தர் வருவார்லடா. இவர கருப்புன்னு சொல்லி கிண்டல் பண்ணுவார்ல நம்ம இவரடா. அரவிந்த் ஆகாஷ். இவங்களும் ஒரே லீக் நினைக்கிறேன். ஆமாடா, இவனுங்களாம் ஆமா அந்த டைம்ல தானே பண்ணிட்டு இருப்பானுங்க. வில்லனாலும் பண்ணுவான்டா. ஜெயம் ரவிக்கு வில்லனா பண்ணிருக்கான் தெரியுமா அவன்? சம்திங் படத்துல வந்து லெட்டர் கொடு அப்படின்னு பண்ணிட்டு இருப்பான். அசிங்கமான ஒரு ஆஸ்டைல்ல வந்துகிட்டு இருப்பாரு. விக்கடா அது. ஆனா நீ விக்ராந்த் எல்லாம் நல்லா நடிப்பான். நஞ்சுபுரம் ஹீரோலாம் ரஜினிக்கு வில்லனா வந்திருக்காரு தெரியுமா? தெரியுதுல்ல. அப்புறம் எதுக்கு ஜெயம் ரவி இருக்கிறீங்க? கோரிபாளையம் ஹிட் தெரியுமா? யாரு கோரிபாளையத்துல நடிச்சா? இவன் தானே கோரிபாளையத்துல நடிச்ச. லியோ படத்துல ஃப்ரெண்டா வரவன் நடிச்சான். அண்ணே எனக்கு நாளைக்கு கல்யாணம்னு, பொண்டாட்டி குழந்தை பிறக்க போகுதுனே அப்படின்னு அவரோட ஆக்டிங் திறமையை காட்டிட்டு இருப்பான். நம்ம எப்படி ஸ்கிப் பண்ணணும், அவன் அந்த கதையில இருந்து ஸ்கிப் பண்ணிருப்பாங்க. அப்ப பறந்து எல்லா பொண்ணுங்களும் இப்படிதான் ஒரு படம் பண்ணிருப்பான் தானே. இந்த பொம்பளைங்களே இப்படிதான் பொங்கல்.
அவ்வளவுதான், அதோட கரியர் விட்டு அவர் போயிட்டாரு. அவ்வளவுதான்டா. மிஸ்ஸா இப்ப அதர்வா வந்துட்டு இந்த படத்துல அப்புறம் நடிக்கிறாரு, பராசக்தி படத்துல. ஆமா. ஓகே ஓகே, நான் புரியுது. சொன்ன அவரு இந்த பிலிமோகிராஃபி நல்லா தானே இருந்துச்சு கௌதம் கார்த்திகை விட. நல்லா இருந்துச்சா? ஏண்டா கௌதம் கார்த்திக்கே இருக்கு பரவாயில்லடா, இது என்னடா பிலிமோகிராபி? 2 படம் தான் நல்ல படம்னு இருப்போம். ஏன்டா இது இப்ப இந்த படமே இப்ப கை காசு இல்லாம என்னோட மார்க்கெட்டுக்கு, ஜெயம் ரவிக்கு இருக்க மார்க்கெட்டுக்கு இவன சிவகார்த்திகேயன் அடிக்க முடியாதுன்னு என் மார்க்கெட்டுக்கு ஈக்குவலா ஒருத்தரை கொண்டு வாழான்னு இவனை கொண்டு வந்து இவனை அடிக்க போறாரு. இவனெல்லாம் வந்துட்டு கௌதம் கார்த்திக் கூட கம்பேர் பண்ற. கௌதம் கார்த்திக் வேறடா, படம் ஓடலன்னா ரிலீஸ் பண்ண மாட்டாரு அவரு. 2 வருஷம் ஆச்சு அவர் படம் வந்து அப்படின்ற. நல்ல படத்துக்கு வெயிட் பண்றாரு. மிஸ்டர் எக்ஸ் அப்புறம் கிரிமினல் அப்படின்னு 2 நல்ல படம் பண்ணிருக்காரு. மிஸ்டர் எக்ஸோட டைரக்டரும் இந்த ஆரியன் படத்தோட ரைட்டரும் ஒரே ஆள் தான். சரி, அதர்வா மாதிரி கிடையாதுடா கௌதம் கார்த்திக்கு. ஒரு படம் ஓடலன்னா அடுத்த படத்துக்கு அவருக்கு ப்ரொடியூசர் கிடையாது. கரெக்டா இருப்பாரு. அதர்வா மாதிரி ஓடலனால அடுத்த படம் சைன் பண்ணுவாருன்னு நினைக்கிறியா? ஒரு படம் தான் டிராப்னா அவருக்கு ப்ரொடியூசரே கிடைக்காது. ஓகே, இதோட அந்த பாட்காஸ்ட் முடிச்சுக்கலாம். அடுத்த வாரம் நாங்க பண்ண போறது விக்ரம் பிரபு. விக்ரம் பிரபு வேணா, ஜிவி பிரகாஷ் டிஸ்கஷன் பண்ணிட்டு முடிவு எடுப்போம். ஜிவி பிரகாஷா விக்ரம் பிரபு. தேங்க்யூ அதர்வா.